पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवतां नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धें पुल्लारविन्दायतपत्रनेत्रम् येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः। प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। वसुदेवसुतं सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्तां दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। भीष्मद्रोणतटा जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमकरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः। पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथां सम्बोधनाबोधितम्। लोके सज्जनषट्पदैरहरहः पेपेयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसां पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः, देवाय तस्मै नमः।
श्रीकृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण कृष्ण कृष्ण. எல்லாருக்கும் நமஸ்காரம். பார்த்துட்டு இருக்கிறது நம்ம 2வது அத்தியாயத்துல பகவத்கீதையில 10வது ஸ்லோகத்துக்கு மேல இருக்கிற உபக்கிரம பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த உபக்கிரம பாஷ்யம் படிக்கும் போதே என்னன்னா, நிறைய பேருக்கு ஒரு உணர்ச்சி வசப்பட்டுடுறாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்றாங்க, நிறைய வந்துகிட்டே இருக்கு கால். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனே அச்சீவ் பண்ணணும்னு எல்லாம் நினைக்கிறோம். எல்லா விஷயமும் அர்ஜென்ட்டா பண்ணணும்னு நினைக்கிறோம். முதல்ல பாத்தீங்கன்னா, நமக்கு சித்தாந்தம் தெரியணும். சித்தாந்தத்துக்காக தான் ஆச்சாரியர் என்ன பண்றார், இந்த உபக்கிரம பாஷ்யத்தை பண்றார். ரொம்ப பொறுமையா இருங்க. உபதேசம் எங்க இருந்து ஆரம்பிக்க போகுதுன்னா, 11வது ஸ்லோகத்துல இருந்துதான் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனா இருக்கிற நம்ம எல்லாத்துக்கும் தனித்தனியா உபதேசம் பண்ண போறார். அப்ப அதனால அவசரப்படாம ஒரு சித்தாந்தம் என்ன, ஒரு சம்சாரி பாத்தீங்கன்னா ஒரு மோட்சத்தை அடையறதுக்குள்ளார என்னெல்லாம் டிராவல் பண்ணணும் அப்படின்றத ஒரு பிக்சர் நமக்கு தெரியணும். அதுல சரி என்ன தப்பு என்ன இதையும் புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம பாதை பாத்தீங்கன்னா சரியா போகும். அவசரமே படாது. பகவத்கீதை முடிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கிளியர் விஷன் வந்துடும். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணும். அது கிம் கேன கதம், எதை பண்றதா இருந்தாலும் என்ன பண்ணணும், எந்த விதமா பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷன் நமக்கு வரணும். அப்ப சித்தாந்தம் அப்படின்னும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜென்மத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா கர்மம், புண்ணிய பாப கர்மம். இந்த புண்ணிய பாபம் பண்றோம் அப்படின்னா 7 லோகங்கள்லயும் சுத்தி தெரிய வேண்டியது சம்சாரம். அப்ப அந்த கர்மத்தை பாத்தீங்கன்னா கர்மத்தை விட்டா போதுமா டெம்பரவரியா அப்படின்னா விட முடியாது. கர்மம் பாத்தீங்கன்னா 100% விடணும் அப்படின்னா, நான் தேகம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை. ஏன்னா இந்த தேகம், மனசு, புத்தி, இந்திரியங்கள் இது மூலமா தான் கர்மம் சம்பவிக்குது. அப்போ இதோட சேர்ந்து இருக்கிற வரைக்கும் எனக்கு கர்மம் சம்பவிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த தேகாதிகளோட சேர்ந்து இருக்கிற வரைக்கும் நீங்க கர்மத்திலிருந்து விடுபடவே முடியாது. அப்போ எந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த தேகங்கள் எதுவுமே நான் இல்லை அப்படின்னு ஒரு ஆத்ம ஞானத்தினால நம்ம பாத்தீங்கன்னா தன்னை வெறும் சச்சிதானந்தமா நம்ம அறிகிறோமோ, அனுபூதி பண்றோமோ, அந்த ஞானத்தினால, ஞான நிஷ்டையினால மோட்சம் அடையப்படுது. அப்போ அந்த ஞானத்தை அடையறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னும் போது 100% நம்ம நான்ல நிக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் ஞான நிஷ்டைன்னு பேர். அகமகமகம்னு ஒரு 2 நிமிஷம் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ பாடம் நான் ஆரம்பிச்ச மாத்திரத்துல ஒரே ஒரு க்ஷணம் பாத்தீங்கன்னா என்னோட கான்சியஸ்னஸ் டக்குன்னு உள்ள போச்சு அப்படின்னா வார்த்தை வர மாட்டேங்குது, தப்பாயிருக்கு. தப்பா பாத்தீங்கன்னா ஸ்பிரிட் ஆயிடுது. என்ன சொல்றேனே தெரியல எனக்கு. அப்போ ஒரு சாதாரண ஒரு சப்தத்தையே நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு க்ஷணம் நம்ம உள்ள போனாவே, நான்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள இன்டீரியரா போனாவே இந்த வாக்கு பாத்தீங்கன்னா தப்பி போகுது, பேச முடியாது. அப்ப விவகாரம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான்ல நிக்கிறதுக்கு ஒருத்தன் முயற்சி பண்றான் அப்படின்னா அந்த இடத்துல எந்த விதமான கர்மங்களும் சம்பவம் இல்லை. அப்போ முதல் ஸ்டெப் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞான நிஷ்டைன்னு சொல்லக்கூடிய தன்னில நிக்கணும் அப்படின்னா எந்த கர்மமும் சம்பவிக்க முடியாது. தேகத்திலேயோ அல்லது வாக்குலையோ அல்லது மனதிலோ எந்த கர்மமும் சம்பவிக்க முடியாது. இத மனசுல புரிஞ்சுங்க. அப்ப ஞான நிஷ்டைன்றது பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம்னு சொல்லக்கூடியது 6வது சாப்டர்ல நம்ம இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேச போறோம். இப்ப நான் பேசுறது எல்லாத்தையும் சங்கரர் தன்னுடைய பாஷ்யத்திலேயே பேச போறார். அப்ப அதனால ஞான நிஷ்டையை தூக்கி ஓரமா வச்சிருக்கு. இப்ப நம்ம யாருமே பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டை அடையறதுக்காக உட்கார்ந்து விசாரம் பண்ணல. இப்ப ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா என்ன வேணும், ஞான நிஷ்டை அடையறதுக்கு முன்னாடி ஞானம் வேணும். ஞானம் அடைந்த பிறகுதான் ஞானத்துல நிற்றல், ஞானத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகுறதுன்னு நடக்கும். அப்ப முதல்ல பாத்தீங்கன்னா நான் அப்படின்ற அந்த தத்துவத்தை அறிஞ்சுக்கிறது, அதுக்கு பேர் ஆத்ம ஞானம் அப்படின்னு பேர். இப்ப கேள்வி வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆத்ம ஞானத்தை அடையறதுக்கு என்ன கண்டிஷன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்ம ஞானத்தை அடையறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா வேதத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, முன்னாடி இருந்துச்சு முறையா பாத்தீங்க அப்படின்னா கிரகஸ்தாசிரமத்தை நல்லபடியா அனுபவம் பண்ணி அதுல இருந்து நல்ல கிரகஸ்தாசிரமமா இப்ப இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா போகார்த்தமா இல்லாம
நல்ல முறையான ஒரு கிரகஸ்தாசிரமத்தை தர்மமா ஜீவனம் பண்ணும்போது அவருக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா விவேகம் ஜாகரணம் ஆகும். அந்த விவேகத்து மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வைராக்கியம் வரும். வைராக்கியத்தை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்தமும் சந்நியாசமும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, வேதாந்தத்தை சிரவணம் பண்ணுவாங்க. அப்ப மேல மேல ஸ்டெப்ஸ் போயிட்டே இருப்பாங்க, கீழே இருக்கிறது விட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கும். அப்ப இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மாதிரி சூழ்நிலை இப்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நீண்ட காலமாவே இருக்கு. கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டும் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்தை சிரவணம் பண்ணலாம், பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அது ஃபுல் ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் கைய கால ஒவ்வொரு பக்கம் இருக்கு. ஞானம் வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் பண்ண முடியாம உட்கார்ந்து சாந்தமா உட்கார்ந்து இந்த பகவத்கீதையோ இத அர்த்தத்தை வந்து நாள் ஃபுல்லா சிந்தனை பண்ணணும், இந்த சப்தங்களுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு ரொம்ப குவைட்டா இருந்து மனசாந்தியோட இருந்து பண்ணணும்னா முடிய மாட்டேங்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் வேலை இருக்குது, ஒரு பக்கம் உறவுகள் இருக்குது, ஏகப்பட்ட சொசைட்டில ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு, எல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ண முடியாது, இந்த ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் சாதாரணமா ஒரு சந்நியாசம் எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞான அபியாசம் பண்ணும்போது குரு சேவையில இருந்துகிட்டு ஒருத்தருக்கு எந்த விதமான ஒரு 5 வருஷத்துல கிடைக்கக்கூடிய ஞானம் கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு பண்ணும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷனோட இருக்கு. அந்த ஞானம் என்ன ஆகும், 15-20 வருஷம் ஆனாலும் அந்த அளவுக்கு கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மனசை வந்து ஆக்கிரமிச்சு கிடக்குது. இதே வந்து பாத்தீங்கன்னா சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு எனக்கு முன்னாடி இல்ல பின்னாடி யாரும் இல்ல, நான் பிரம்மத்தை தான் அடைய போறேன்னு ஒருத்தன் வந்து விவேக வைராக்கியத்தோட வந்து நிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. அப்போ வேதாந்தத்துக்கு முக்கிய அதிகாரம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்நியாச ஆசிரமத்துல முக்கிய அதிகாரம் சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த சாஸ்திரத்தை சொல்லப்பட்டதுக்கு இது தனியா வச்சுங்க. ஒருவேளை கிரகஸ்தாசிரமத்துல இருந்தே பண்றோம் சாமி, கஷ்டப்பட்டு நான் பண்றேன் சாமி, இப்ப நீங்க எல்லாம் கஷ்டப்படுறது எனக்கு நல்லா தெரியும். எவ்வளோ ஒரு கிளாஸை வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் கிளாஸ் வர்றதுக்கு எவ்வளோ டஃப்பா இருக்கும் அப்படின்னு எனக்கு நல்லா அனுமானம் பண்ண முடியும். வீட்டில் இருக்கிற விஷயங்கள் அவ்வளோ, குழந்தை ஒரு இருக்கும், அப்பா அம்மா இருப்பாங்க, ஹஸ்பண்ட் இருப்பார், ஒய்ஃப் இருப்பாங்க, எல்லாத்தையும் மீறி டெய்லி கிளாஸ்ல உட்காரணும் அப்படின்னா பெரிய பிரயத்தனம் அது. சரி, இந்த பிரயத்தனத்தோட நம்ம என்ன பண்ண போறோம், கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். சாஸ்திரத்துல வந்து பிருகதாரண்யத்தை வந்து ஆச்சாரியா இங்க கோட் பண்றாரு. நேத்து கிளாஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். சாதனம் சாத்தியம் அப்படின்னு 2 விஷயத்த நல்லா பிரிச்சு வச்சுக்கணும். வேதத்துல சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அடையக்கூடிய சாதனம் சாத்தியம் என்னது அப்படின்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற சாதனம் சாத்தியம். இந்த உலகம் தான் முதல் சாத்தியம். நம்ம எல்லா உலகம் ஃபுல்லா எதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த உலகத்து விஷயங்களை அடையறதுக்காகவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ சாதனம் சாத்தியம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இந்த உலகம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொர்க்கலோகத்தை அடையணும், பரலோகத்தை அடையணும்னு 2வது சாத்தியம். அதுக்கப்புறம் அதையும் தாண்டி மேல இருக்கக்கூடிய பிரம்மலோகம் கைலாயம் வைகுண்டம் வரைக்கும் போகணும்னு 3வது சாத்தியம். அப்ப நம்ம அடையணும்னு ஆசைப்படுறது எல்லாமே இந்த லோகத்துல இருந்து பூர் புவ சுவ மகா ஜன தப சத்தியம், இந்த 7 லோகங்களை நம்ம அடையறதுக்காக தான் எல்லாத்தோட பிரவருத்தியும் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் கர்மம் பண்றோம். இதுல லௌகிகமா இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்தையே அடையறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய லேண்ட் வாங்கி போடணும், தங்கத்தை வாங்கணும், நிறைய பணத்தை சம்பாதிக்கணும், காரை வாங்கணும், எல்லாம் இந்த உலகத்து விஷயத்திலே முடிச்சு போகுது. ஆனா என்ன ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா காதருந்த ஊசியும் வாராதுதான் கடைவெளிக்கு. பட்டினத்தார் சொன்ன மாதிரி உடஞ்சி போன ஊசிய கூட வந்து பாத்தீங்கன்னா போகும்போது எடுத்துட்டு போக முடியாது, அப்படியே விட்டுட்டு தான் போகும். சரி, போற காலத்துல என்ன ஆகும், இதை தெரிஞ்ச தர்மிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய தர்ம காரியங்கள்ல பிரவருத்தி பண்றாங்க. அப்ப தர்ம காரியத்துல பிரவருத்தி பண்ணதால என்ன கிடைக்கும் அப்படின்னா கருமனா பித்ருலோகா, நல்ல யஜ்ஞ யாகாதிகள் எல்லாம் ஃபயர் ரிச்சுவல் எல்லாம் பண்ணினீங்கன்னா சொர்க்கத்துக்கு போகலாம். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நிறைய தான தர்ம கடன்கள் சேரிட்டி ஒர்க் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா பித்ருலோகம் சொல்லக்கூடிய சொர்க்கத்துக்கு கீழே இருக்கிறதெல்லாம் பிராப்தி பண்ணலாம், புவர் லோகத்துக்கு போகலாம். லௌகிகமான கர்மம் பிசினஸ் எல்லாம் பண்ணினீங்கன்னா எதை அடைய முடியும், இந்த லோகத்தை தான் அடைய முடியும். லௌகிகமான காரியங்கள் எல்லாம் இந்த லோகத்துல இருக்கிற விஷயத்தை அடைஞ்சு இறந்து போனோன்னு இந்த விஷயம் இங்கேயே முடிஞ்சு போயிடும், மேல போக முடியாம போயிடும், திரும்பவும் இந்த லோகத்துக்கே வர வேண்டியது. இதுக்கப்புறம் வித்யா தேவலோக, நல்ல வித்யா அனுஷ்டானம், வித்யான்றதுக்கு அர்த்தம் உபாசனம்.
உபாசனத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அனுஷ்டானம் பண்ணி பகவத்கீதையில 8வது சாப்டர்ல சொல்ற மாதிரி ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா தேவதா உபாசனை பண்ணி கடைசி க்ஷணத்துல ஈஸ்வர சிந்தனையோட உயிர விடுறான் அப்படின்னா அவன் எங்க போவான் அப்படின்னா அவனோட தேவத்தை எங்க வாசம் பண்ணுன்னு நினைக்கிறானோ அந்த லோகத்துக்கு போறான். கைலாயம், வைகுண்டம் மாதிரி. அதுக்கு காமன் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவலோகங்கள்னு பேரு, பிரம்மலோகம் அப்படின்னு பேரு. அப்ப இவ்வளவுதான் நீங்க அடைய வேண்டிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருந்து பிரம்மலோகம் வரைக்கும் இருக்கிற 7 லோகங்கள் தான் சாத்தியம். அதை அடையிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதனம் என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த லோகத்தை நான் வந்து பாத்தீங்கன்னா அடையணும் அப்படின்னா ஒரு முதல் சாதனம் வந்து பாத்தீங்கன்னா புத்திரேன அயம் லோகோ ஜெய்யா ஒரு விதிவாக்கியம் இருக்கு. புத்திரனால மட்டும்தான் இந்த லோகத்தை அடைய முடியும். ந கர்மனா, கர்மத்தினால இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புத்திர ஏற்கனவே நமக்கு பண்ண கர்மத்தோட பலன் தான் இந்த லோகம். நீங்க என்ன உழுந்து புரண்டாலும் இங்க உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதை தான் அடைவீர்கள். மனசு நல்லா புரிஞ்சுங்க. ஏற்கனவே பிராரப்தம் நம்ம நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போன ஜென்மத்துல டெத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பிராரப்தம். அப்ப இந்த ஜென்மத்துல நம்ம எதையெல்லாம் அடைகிறோமோ இது எல்லாம் ஆல்ரெடி பிக்ஸ்டா இருக்கு. அப்ப இந்த உலகத்தை நான் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாகாதவனா இருக்கணும்னா புத்திரனை வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரெப்ரசன்டேட்டிவா வச்சுட்டு நான் செத்து போறேன். நான் அடையாததை எல்லாத்தையும் என் பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட குழந்தைங்களும் பேர குழந்தைங்களும் சந்ததியும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மனுஷங்களும் வந்து பாத்தீங்கன்னா புத்திரன் மேலையும் பௌத்திரன் மேலையும் எல்லாத்துக்கும் இந்த சந்ததிக்காக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும்னா சந்ததி வேணும். புத்திரனா என்ன அர்த்தம்? சந்ததி வேணும். ஒண்ணு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கர்மனா பித்ருலோக. கர்மத்தை பண்றதுனால என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க புண்ணியம் பண்ணாலும் பாப்பம் பண்ணாலும் எதை பண்ணினாலும் இந்த லோகத்துக்கு மேல கீழே தான் டிராவல் பண்ண முடியும். அப்ப கர்மத்தை பண்ணீங்கன்னா புண்ணிய கர்மங்களை பண்ணீங்கன்னா பித்ருலோகம் சொல்லக்கூடிய சொர்க்கம் வரைக்கும் போக முடியும். அதே நேரத்துல வித்யா தேவலோக, வித்யான்னு சொல்லக்கூடியது உபாசனம், அது மூலமா பிரம்மலோகம் வரைக்கும் போக முடியும் அப்படின்னு சாஸ்திரம் நிர்ணயம் பண்ணிடுச்சு. நிர்ணயம் பண்ணதுக்கு பிறகு என்ன மாதிரி உங்களை மாதிரி யாரோ ஒரு ஆச்சாரியார் இருந்து இந்த வேதத்துல சொல்ற மாதிரி கொஞ்சம் பேருக்கு என்ன பண்றாங்க வேதாந்தம் சொல்றாங்க. இதுல கொஞ்சம் ரிஷிமார்கள் என்ன பண்றாங்கன்னா முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சத்திர யாகம்னு நிறைய நடந்திருக்கு. நிறைய யாகங்கள்லாம் நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கதா காலட்சேபங்கள்லாம் கூட நடக்கும். சத்சங்கத்து மூலமா மெதுவா ஞானம் கொஞ்சம் கொஞ்சமா வருது, வைராக்கியம் வருது. சாதுக்கள்கிட்ட இருந்து பாடத்தை கேட்கறாங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்ற மாதிரி ஒவ்வொருத்துக்கும் லிமிட்டேஷன் இவ்வளவுதான் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா புத்தி வருது. வந்த மாத்திரத்துல ரிஷிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்குள்ளார ஒரு கேள்வி வருதான், புத்திரனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா லட்சியமா வச்சிருக்கிறது ஆத்மாவை. அந்த ஆத்மான்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்மலோகத்தை தான் நான் அடையணும். நான் பிரம்மலோகத்தை அடைய வேணாம், பித்ருலோகத்தை சொர்க்கலோகத்தை அடைய வேணாம், இந்த லோகத்தையும் அடைய வேணாம். எனக்கு அடைய வேண்டியது ஆத்மலோகம் அப்படின்னு யாரு யோசிக்கிறாங்களோ அவங்க கேட்கிறாங்க, புத்திரனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? சந்ததியை வச்சுக்கிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறேன்? இங்க ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா 7 சந்ததிக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கான். பொலிட்டீஷியன்ல இருந்து பிசினஸ் மேன்ல இருந்து எவ்வளவு தனம், எதுக்குன்னே புரியல, அவங்களுக்கு பர்பஸே தெரியல. தனம் விட்டுட்டு போயிடும், அவ்வளவுதான். இங்க இருந்து ஒரு சின்ன தூசியை கூட நம்மளால கொண்டு போக முடியாது சொர்க்கத்துக்கோ இல்ல வேற நரக்கத்துக்கோ போகும்போது. ஒன்னும் யூஸ் ஆகாது. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறதுல இருந்து எல்லா கர்மங்களும் சந்ததிக்காகவே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம 7 சந்ததி, எனக்கு 300 சந்ததி நல்லா இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் கோடி கோடியா சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அதனால எந்த பிரயோஜனம் இல்லை. ஏன்னா லிமிட்டேஷன் தெரியல. அப்ப முன்னாடி இருந்தவங்க யோசிக்கிறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா புத்திரனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஏன்னா எனக்கு மோட்சம் கிடைக்க போறது இல்லை. அப்ப எனக்கு மோட்சம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஆத்மாவை அடைகிறது தான் எனக்கு மோட்சம் கிடைக்கும். அதனால புத்திரன் மேல இருக்கிற ஆசையை அவங்க என்ன பண்றாங்க விட்டுறாங்க. புத்திரனால எனக்கு என்ன ஆக வேண்டி இருக்கு அப்படின்னு. இது எப்ப சுவாமி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட கர்த்தவியங்கள்லாம் பண்ணதுக்கு பிறகுதான். கர்த்தவியங்களை வந்து நடுவுல விட்டுறாதீங்க. அதுதான் இப்ப ஆச்சரியர் சொல்ல போறாரு. இதெல்லாம் விசாரம் வரப்போகுது. அதனால கிரகஸ்தாசிரமத்துல இருந்து உங்களை எல்லாத்தையும் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா லிஃப்ட் ஆகி வந்து நீங்க எல்லாம் சன்னியாசம் எடுத்துங்கலாம் சொல்ல போறது இல்லை. நல்லா தீவிர வைராக்கியம் வந்தவனுக்கு இது நடக்க போகுது. இன்னும் நமக்கு வரல, விட்டுருங்க. இந்த உலகத்தை பத்தி இன்னும் நேச்சர் என்னன்னு தெரியல நமக்கு. அப்ப முன்னாடி இருந்த ரிஷிமார்களுக்கு இது தோணுச்சு, புத்திரனால எனக்கு என்ன ஆக வேண்டிய இருக்கு, நான் அடைய வேண்டியது இந்த ஆத்மலோகத்தை.
சரி கர்மத்தை பண்ணலாமாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தை பண்றதுனால என்ன கிடைக்கும்? பித்ருலோகத்துக்கு போகலாம், சொர்க்கத்துக்கு போகலாம். நான் எதுக்கு சொர்க்கத்துக்கு போகணும்? எனக்கு அடைய வேண்டியது இந்த ஆத்மலோகம் தான். நான்ன்றது தான். அதனால சொர்க்கலோகம் எங்கேயோ இருக்கு, நான் பாத்தீங்கன்னா எனக்கு உள்ளார இருக்கு. நானா இருக்கிறது, நான் பாத்தீங்கன்னா என்னை விட்டுட்டு சொர்க்கலோகத்துக்கு எதுக்கு போகணும் அப்படின்னு சொர்க்கலோகத்தை அடையிறது எல்லாத்தையும் ஆசையை விட்டுட்டு, அந்த சொர்க்கத்துக்கு சாதனமா இருக்கக்கூடிய கருமங்களையும் விட்டுட்டு, அந்த கர்மத்துக்கு சாதனமா இருக்கக்கூடிய பணத்தையும் தனத்தையும் விட்டுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிச்சை எடுத்து திரிகிறார்கள் அப்படின்னு சந்நியாசத்தை சொல்லியிருக்கு. பிரபரச்சந்தி அப்படின்னா வைராக்கியத்தை அடைந்து சர்வத்தையும் கர்மங்களையும் விட்டுட்டு என்ன பண்றாங்க? எனக்கு பித்ருலோகம் வேணாம். சரி, உபாசனை பண்றதுனால என்ன கிடைக்கும்? தியானம், தேவதா தியானங்கள் பண்றதுனால பிரம்மலோகம் வரைக்கும் போகணும். எதுக்கு அங்க போயிட்டு? நான் அடைய வேண்டியது பாத்தீங்கன்னா எனக்குள்ளாரியே சதா காலமும் அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணமா இருக்கு. இந்த அகத்தை அடையறதை விட்டுட்டு நான் எதுக்கு கைலாயத்துக்கும் வைகுண்டத்துக்கும் அமெரிக்கா போற மாதிரி லண்டன் போற மாதிரி நான் எதுக்கு போகணும்? ஏன் லோகம் அடைய வேண்டியது இதுதான். அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, உபாசனையினாலும் எனக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை அப்படின்னு தெளிவாயிட்டு என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குருநாதர்கிட்ட இருந்துகிட்டு பேசாம பாத்தீங்கன்னா நான்ற தத்துவத்தை நல்ல முறையில சிரவணம் பண்ணி நல்லா மனனம் பண்ணி அந்த நான்லயே எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுன்றத நிதித்தியாசனத்தையும் பண்ணி தன்னை அடைகிறார்கள். அப்ப அந்த தன்னை அடைதலுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருந்து சுருங்கி 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 வெளியில இருக்கிற விஷயங்களை தியாகம் செய்தல், அதுக்கப்புறம் இந்த மனசு தேகம் புத்தி எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தானா நிக்கிறது தான் மோட்சம். எங்கேயும் போய் அடைய வேண்டியதில்லை, இங்கேயே வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே நான் என்னை அடைதல். அப்போ கர்மத்தை எல்லாத்தையும் லிமிட்டேஷன் தெரிஞ்சு வச்சுங்க. கர்மத்தினால இவ்வளவுதான், உபாசனையினால இவ்வளவுதான், தனத்தினால இவ்வளவுதான் அப்படின்னு லிமிட்டேஷன் தெரிஞ்சு வச்சுங்க. அப்போ மொத்த லைஃபையும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, வேதத்துல சொல்லியிருக்கு, பிருகதாரண்ய உபனிஷத்துல சொல்லியிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த வேதங்கள் கர்மகாண்டம் எல்லாம் விதிக்குதே. இந்த லோகத்துல எங்க போனீங்கன்னாலும் இதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணுன்னு எல்லாம் இதை பண்ண அதை பண்ணு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாம் யாருக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் இந்த 7 லோக்கங்கள்ல இருக்கிற விஷயங்களை ஆசைப்படுகிறார்களோ. ஆசைப்படுறாங்கன்னாவே என்ன அர்த்தம்? தன்னை ஆசைப்படல, தனக்கு அந்நியமா இருக்கிறத ஆசைப்படுறாங்க. அந்த தன்னை அந்நியமா இருக்கிறத ஆசைப்படுறாங்கன்னா என்ன அர்த்தம்? தான் தான் சச்சிதானந்தமா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த தெரியாத அவித்யானால, அஜ்ஞானத்தினால என்ன பண்றோம்? நான் என்னை மறந்துட்டு நான் பூரணமா இருக்கேன், எனக்கு ஆசைப்படுறதுக்கு ஒன்றும் தேவையில்லைன்றத மறந்துட்டு நம்ம என்ன பண்றோம்? வெளியில இருக்கிறத எல்லாத்தையும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதான் கார்பண்ய தோஷம் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டோம். நம்ம கோட்டீஸ்வரன், நம்ம தான் பாத்தீங்கன்னா சத்து சித்த ஆனந்தமா இருக்கும். அது தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வெளியில இருக்கிற எக்ஸ்டர்னல் விஷயங்களை ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பேர் தான் அஜ்ஞானம். அப்ப அஜ்ஞானத்தினால ஆசை உண்டானவனுக்கு தான் பாத்தீங்கன்னா வேதங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கர்ம காண்டத்து மூலமா இதை பண்ணுனா இது கிடைக்கும், இது பண்ணா அது கிடைக்கும் அப்படின்னு நிறைய சொல்லி வச்சிருக்கு. இதான் வேதத்தோட பூர்வபாகம். அப்ப வேதத்தோட பூர்வபாகம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவித்யினாலும் காமத்தினாலும் ஆக்கிரமிக்கப்பட்ட மனதை உடையவனுக்கு வேதங்கள் கர்மங்களை விதிக்கின்றன. கர்மங்கள் முடிச்சு போச்சு. அதே விஷயத்துல பாத்தீங்கன்னா எவனுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை பத்தின ஞானம் உண்டாகி அந்த ஆத்மாவையே அடையணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு சாஸ்திரங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, தெரிஞ்சுக்கிட்டே ஆத்மாவை? ஆமா தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு என்ன வேணும்? நான் என்ன அடையணும் சுவாமி அப்படின்னா, அப்ப என்ன பண்ணா சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்திலேயே தொடர்ந்து நில்லு, தன்னையே அடைவாய் அப்படின்னு சாஸ்திரம் என்ன பண்ணுது? சர்வ கர்ம சந்நியாசத்தை முன்னிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா ஞான நிஷ்டையை விதிக்கின்றது. அப்போ 2 லைஃப் ஸ்டைல் வச்சுக்கோங்க. ஆத்மாவை அறியாதவர்களுக்கு காமம், காமத்தினால கர்மம், அவித்யா காமம் கர்மம். இதுக்கு பேரு பிரவிற்த்தி மார்க்கம் அப்படின்னு பேர். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, ஆத்மாவை அறிந்து நான் தான் என்னை அடையணும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு சர்வ கர்மத்தையும் விட்டுட்டு சந்நியாசம் பண்ணிக்கிட்டு நிஷ்டை அடைகிறது. தான் 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 நிஷ்டை அடைகிறது. இதுதான் பாத்தீங்கன்னா நிவிருத்தி மார்க்கம். இந்த 2 லைஃப் ஸ்டைலையும் பாத்தீங்கன்னா உபனிஷத்தானது சொல்லி வச்சிருக்கு. நேத்து பாடத்துல நம்ம முடிக்கும் போது என்ன பார்த்தோம் அப்படின்னா, தேவ்யோ வித்தாய பிரபரச்சந்தி அப்படின்னு பிருகதாரண்யத்துல இருக்கிற 4:4:22 மந்திரத்தை ஆச்சாரியார் கோட் பண்ணியிருந்தார். தேவ்யோ வித்தாய பிரபரச்சந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா எதெல்லாம்
இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு சாதனமா இருக்கோ சந்ததி ஒண்ணு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பித்ருலோகத்தை அடையறதுக்கு சாதனமா இருக்கிற தனம், தனத்து மூலமா அடையக்கூடிய கர்மம், அதையும் கூட பாத்தீங்கன்னா பிரம்மலோகத்து வரைக்கும் போகக்கூடிய சாதனமா இருக்கிற உபாசனம், தியானம், அதையும் விட்டுட்டு இந்த மூணுத்தையும் விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா தேபியோ வியுத்தாய அதை எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு பிரவ்ரஜந்தி அப்படின்னா என்ன பண்றாங்க, சந்நியாசத்தை எடுத்துக்கொள்கிறார்கள், ஸ்வீகாரம் பண்ணுகிறார்கள். பிரவ்ரஜந்தினா எந்த நிலையில இருந்தாங்களோ அந்த நிலையை உதறிட்டு வெளியேறுகின்றார்கள், சுற்றி திரிகிறார்கள் அப்படின்னு பேரு. பரிவிராஜகராக ஆகிறார்கள், சந்நியாசிகளாக ஆகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வியுத்தானம் ஆத்மானம் ஏவலோக்கம் இச்சதக அகாமஸ்ய விகிதம். அப்ப யாருக்கு பாத்தீங்கன்னா வியுத்தானம்னா என்ன அர்த்தம், சந்நியாசத்துக்கு இன்னொரு பேர் வியுத்தானம்னு அர்த்தம், விடுதல். அந்த வியுத்தானம் சொல்லக்கூடிய சந்நியாசம் யாருக்குன்னா ஆத்மானம் ஏவ லோக்கம் இச்சதக, இந்த ஆத்மாவையே லோக்கம்னு நினைச்சு இதைதான் அடையணும்னு யாரு இச்சைப்படுகிறார்களோ அவர்களுக்கு பாத்தீங்கன்னா சந்நியாசமானது காமம் இல்லாதவர்களுக்கு விதிக்கப்படுகிறது. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, காமம் இருக்கிறவன் சந்நியாசம் எடுத்தான் அப்படின்னா நஷ்டமா போகும், உபயபிரஷ்டனா போய். நிறைய இப்போ இருக்கிறதுல ஆல்மோஸ்ட் சன்னியாசிகள் எல்லாம் பெரிய பெரிய கர்மத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆசை ஆசை ஆசை, சின்னதுல ஆரம்பிச்சு பெருசு வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாம் காமத்தை முன்னிட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப விரக்தர்களா இருக்கிறவங்க ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. அது விஷயம் தெரிஞ்சு பாத்தீங்கன்னா சந்நியாசம் எடுத்தவங்க ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. அப்போ சந்நியாசிகள் அப்படின்னாவே என்ன அர்த்தம், எதுவுமே வேண்டாம், நான் ஆத்மாவை மட்டும்தான் அடையணும்னு எடுக்கிற சந்நியாசம் தான் வாஸ்தவத்துல சாஸ்திரியமான சந்நியாசம். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் தத்து ஏதத்து, இன்னைக்கு பாட்டம் இங்க இருந்து ஆரம்பிக்கிறது. தத்து ஏதத்து விபாக வச்சனம் அனுப்பப்பன்னம் சியாத் யதி ஸ்ரௌத்த கர்ம ஞானயோகோ சமுச்சய அபிப்ரேதக சியாத் பகவதா. ஆச்சாரியர் மெதுவா சொல்றார், தத்து ஏதத்து விபாக வச்சனம். இப்ப நம்ம பண்ணிருக்கோம்ல, விபாகம் பண்ணிருக்கோம். விபாக வச்சனம்னா என்னது, இது வேற இது வேற, பிரவிற்த்தி மார்க்கம் வேற நிவிருத்தி மார்க்கம் வேற. இந்த ரெண்டு மார்க்கத்தை பத்தின விவேகம் பண்ணி விபாகம் பண்ணி வச்சிருக்கு இந்த வச்சனம். அனுப்பப்பன்னம் சியாதி எதி, அனுப்பப்பண்ணம்னா பொருந்தாமல் போய்விடும். ஒருவேளை எதினா ஒருவேளை ஸ்ரௌத்த கர்ம ஞானயோகோ, ஸ்ருதியில சொல்லப்பட்ட கர்மங்கள் இருக்குல்ல, கர்ம உபாசனைகள், அதுக்கு பேரு ஸ்ரௌத்த கர்மம்னு பேரு. இந்த ஸ்ரௌத்த கர்மத்துக்கு பேரு ஸ்ரௌத்தம்னு நான் முன்னாடி சொல்லிட்டேன், ஸ்ருதியில சொல்லப்பட்ட கர்மங்கள் ஸ்ரௌத்த கர்மங்கள் அப்படின்னு பேரு. அந்த கர்மங்களோட ஞானயோகோ, ஞானத்தையும் சேர்த்தல் என்பது, சமுச்சயம் செய்தல் என்பது, அபிப்ரேதக எதி அபிப்ரேதக சியாத் பகவதா, பகவானுக்கு ஒருவேளை பாத்தீங்கன்னா இந்த வைதிக கர்மத்தையும் ஸ்ரௌத்த கர்மத்தையும் கூடவே பாத்தீங்கன்னா ஞானத்தையும் பாத்தீங்கன்னா சேர்த்து சொல்லணும்னு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா வேதத்துல சொன்ன அந்த விபாக வச்சனம் என்னவாயிடும் கேட்டீங்கன்னா பொருந்தாமல் போய்விடும். நல்லா தெரிஞ்சுங்க. அப்போ பகவத்கீதை பாத்தீங்கன்னா வேதத்துக்கு விரோதமா சொல்ற மாதிரி ஆயிடும். பகவான் ஒருவேளை இந்த வைதிக கர்மத்தோடு சேர்ந்து ஞானத்தையும் அனுஷ்டானம் பண்ணணும்னு பகவானுக்கு இச்சை இருந்துச்சு நான் சொல்றதுக்கு, அப்ப பகவான் எங்க இருந்து கான்ட்ரடிக்ஷன் ஆவாரு, வேதத்தோட கான்ட்ரடிக்ட் ஆவாரு. அப்படி சொல்வாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி சொல்ல மாட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா சாஸ்திரங்களும் வேத மூலம், வேதத்துக்கு விரோதப்படுறத பாத்தீங்கன்னா எந்த அவதார புருஷர்களும் பெரிய மகான்களும் எந்த உபதேசம் பண்றவங்களும் சொல்வதில்லை. அப்ப என்ன அர்த்தம் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை பகவானுக்கு பாத்தீங்கன்னா வைதிக கர்மங்களோடு சேர்ந்து, இததான் பாத்தீங்கன்னா வைதிகர்கள் சொல்றாங்க, பூர்வ காண்டிகள் நிறைய பேர் சொல்றாங்க, கர்மத்தை விடாமையே யஜ்ஞ யாகாதிகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு கூடவே பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானத்தையும் அபியாசம் பண்ணி மோட்சத்தை அடையலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது பொருத்தமானதல்ல. ஏன் அப்படின்னா வேதமே என்ன பண்ணிருக்கு, ரெண்டு லைஃப் ஸ்டைலையும் பிரிச்சு வச்சிருக்கு. ஒருவேளை பகவானும் அதை சொல்றாரு அப்படின்னா சேர்த்து அனுஷ்டானம் பண்ணணும்னு சமுச்சயத்தை, ஞான கர்ம சமுச்சயம்னு சொல்லுவோம். சமுச்சயம்னா சேர்த்து அனுஷ்டிக்கிறது. அதை சொல்வார் அப்படின்னா அப்ப அவர் வேதத்தோட என்ன பண்ணுவார், வேத வச்சனத்தோட கான்ட்ரடிக்ட் ஆவார். அவருடைய வச்சனம் பாத்தீங்கன்னா வேதத்தோட வச்சனம் பொருந்தாமல் போய்விடும் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட். தத்து ஏதத்து விபாக வச்சனம்.
அந்த இந்த வேதத்துல பிருகதாரண்ய உபனிஷத்துல சொல்லப்பட்ட அந்த விபாக வச்சனமானது, பிரிச்சு சொல்லக்கூடிய வச்சனமானது அனுப்ப பண்ணம் செய்யாது, பொருந்தாமல் போய்விடும். வேதத்துல சொல்ற வச்சனம் வேத வச்சனம் பொருந்தாமல் போய்விடும். எப்போ? யதி ஸ்ரௌத்த கர்ம ஞான யோகோ சமுச்சய அபிப்ரேதக சியாத் பகவதக. ஒருவேளை பகவானுக்கு பாத்தீங்கன்னா வைதிக கர்மத்தோடு இந்த ஞானத்தையும் சேர்த்து அனுஷ்டிக்கலாம் அப்படின்னு அபிப்பிராயம் இருந்துச்சு அப்படின்னா, இப்ப நம்ம முன்னாடி சொன்ன பிருகதாரண்ய உபனிஷத்து மந்திரங்கள் கான்ட்ரடிக்ஷன் ஆயிடும், பொருந்தாமல் போய்விடும் சொல்லியாச்சு. அது மட்டும் இல்ல, நச்ச அர்ஜுனஸ்ய பிரஷ்னக உபபன்னோ பவதி. அது மட்டும் இல்ல, இப்ப கேள்வி பாத்தீங்கன்னா 3:1 பாத்தீங்கன்னா கேள்வி கேட்க போறான் அர்ஜுனன். 3வது அத்தியாயத்துல கேள்வி கேட்க போறான். அவனுடைய வச்சனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜ்யாயசி சேத் கர்மனஸ்தே மதா புத்திர் ஜனார்தன. ஒரு கேள்வி கேட்கிறான். ஹே கிருஷ்ணா, 2வது அத்தியாயம் முடிச்சதுக்கு பிறகு 3வது அத்தியாயம் ஸ்டார்டிங்லயே முதல் ஸ்லோகத்திலேயே அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறான். ஹே கிருஷ்ணா, நீ ஞானத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப உயர்த்தி சொல்ற. ஜ்யாயசி சேத் கர்மனஸ்தே, கர்மத்தை காட்டிலும் பாத்தீங்கன்னா ஞானமானது பாத்தீங்கன்னா மதா புத்திர் ஜனார்தன. ஏ ஜனார்தன, கர்மத்தை காட்டிலும் ஞானம் ரொம்ப சிரேஷ்டமா இருக்கும் அப்படின்னா என்ன எதுக்கு பாத்தீங்கன்னா இந்த கோரமான கர்மத்துல கொலை தொழிலா இருக்கிற இந்த யுத்தத்துல என்ன ஏன் பிரவருத்தி பண்ண வைக்கிற அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் கேள்வி கேட்கிறான். அந்த முதல் அத்தியாயம், இந்த 3வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகமே பாத்தீங்கன்னா அவன் கேட்கறதே ஜ்யாயசி சேத் கர்மனஸ்தே. உனக்கு ஹே கிருஷ்ணா, உனக்கு பாத்தீங்கன்னா ஞானம் உயர்ந்தது கர்மம் தாழ்ந்தது அப்படின்னா என்ன எதுக்காக கர்மத்துல பிரவருத்தி பண்ண வைக்கிற அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜுனன் பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறான். அது பாத்தீங்கன்னா நச்ச அர்ஜுனஸ்ய பிரஷ்னக உபபன்னோபவத், பொருந்தாமல் போய்விடும். அப்ப என்ன அர்த்தம்? ஞானம் வேற, கர்மம் வேற. அப்ப ஞானம் பாத்தீங்கன்னா உயர்ந்தது. அர்ஜுனன் கிளியரா சொல்றான், ஞானம் உயர்ந்தது கர்மம் தாழ்ந்தது. ஏன்? ஞானம் மோட்சத்தை கொடுக்கும், கர்மம் பாத்தீங்கன்னா பந்தத்தை கொடுக்கும், சம்சாரத்தை. ஆனா பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு என்ன பண்றார் அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மா ஞானத்தை உபதேசம் பண்ணல, நீ ஞானத்துல ஈடுபடு அப்படின்னு சொல்லல. கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றான்னா, போர் பண்ணு, யுத்தம் பண்ணு அப்படின்ற. அப்ப அர்ஜுனன் கேட்கிறான், ஐயோ ரெண்டும் தனித்தனியா இருக்கே, என்ன எதுக்காக போர் பண்ண சொல்றேன்? நான் பாத்தீங்கன்னா ஞானத்தை எடுத்துட்டு நான் பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு திரியிறேனே சன்னியாசியா அப்படின்னு ஏற்கனவே அவன் சொல்லியிருக்கான். நான் அது மாதிரி போயிடுறேனே, இந்த யுத்தத்தை விட்டுட்டு போயிடுறேனே அப்படின்னு அவன் கேட்கிறான். ஆனா ஆச்சாரியர் அப்படி சொல்லல. ஏன் தெரியுங்களா உங்களுக்கு? ஞானத்துக்கு பரிபக்குவம் இல்லை அப்படின்னா, ஞானத்துக்கு விவேக வைராக்கியம் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? பிரஷ்டனா போயிடுவோம், நழுவி போயிடுவோம், ஞானம் நமக்கு சித்திக்காம போயிடும். சன்னியாசி எடுத்து இந்த திருவண்ணாமலையில ஏகப்பட்ட பேர் சன்னியாசி ட்ரெஸ் போட்டிருக்கான், எல்லாமே ஞானி ஆயிட்டானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற சன்னியாசிகளை காட்டிலும் கிரகஸ்தர்கள் பாத்தீங்கன்னா மகா நல்லவங்களா இருக்காங்க, நல்ல தர்மத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நிறைய பேர் நான் திருவண்ணாமலையிலயும் ரிஷிகேஷ்லயும் ஹரித்வார்லயும் பார்த்தா நாங்க சொல்லுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ அவன் காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கானே. சன்னியாசம் எடுக்கிறதோட தாற்பயமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞான அபியாசத்துக்காக தான் சன்னியாசம். நீ பாத்தீங்கன்னா ஞான அபியாசத்துக்காக எடுக்கக்கூடிய சன்னியாசத்தை பண்ணிட்டு சும்மா வெற்றித்தனமா இருந்தான் அப்படின்னா இந்த தர்மமும் இல்லாம அந்த தர்மமும் இல்லாம கெட்டு போயிடும். அதை காட்டிலும் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துக்கான தர்மத்தை பண்றது ரொம்ப சிரேஷ்டமாயிடுது. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் சும்மா இருக்கிற சன்னியாசிகள், அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, வேற யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அது பாத்தீங்கன்னா மனுஷனை கீழே கொண்டு போயிடும். அதனால கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா அர்ஜுனன் இது மாதிரி வீணா போயிடக்கூடாது அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு தான் அவர் என்ன பண்றார், ஞானத்துக்கு நீ இன்னும் தகுதி இல்லை, ஆனா தகுதி அடையிற வரைக்கும் நீ என்ன பண்ண அப்படின்னா கர்மத்தை பண்ணு அப்படின்னு அந்த இடத்த சொல்றார். அப்ப ஞானம் வேற கர்மம் வேற அப்படின்றது ரொம்ப கிளியரா புரிஞ்சதுக்கு பிறகு ஆச்சாரியர் திரும்ப சொல்றார், ஏக புருஷ அனுஷ்டேயத்துவ அசம்பவம் புத்தி கர்மனோகோ பகவதா பூர்வம் அனுக்தம் கதம் அர்ஜுனக அஸ்ருதம் புத்தேகேச்ச கர்மனோகோ ஜ்யாயஸ்துவம் பகவதி அத்தியாரோபயேத் மிருஷாயேவ ஜ்யாயசி சேத் கர்மனஸ்தே மதா புத்தி இது. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டே போங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏக புருஷ அனுஷ்டேய அசம்பவம், ஒரே புருஷன், ஒரு ஆள், நம்மள மாதிரி ஒரு ஆள். சாமி நான் பாத்தீங்கன்னா காலை ஃபுல்லா பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறேன்,
ஞான நிஷ்டைக்கு முயற்சி பண்ண போறேன். மத்தியானத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்காக கர்மம் பண்ண போறோம் சாமி அப்படின்ட்டு காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை, நான் ஜீவன் இல்லை அப்படின்ட்டு நான் 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 காலையில வந்து பாத்தீங்கன்னா 12 மணி வரைக்கும் நான் 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 நான்ல நிக்கிற அபியாசத்தை ஒருத்தன் பண்றான். பண்ணிட்டு மத்தியானத்துக்கு மேல எனக்கு இந்த உலகத்துல வந்து அந்த லேண்ட் வாங்கணும், கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும், ஒரு கார் வாங்கணும், என் குழந்தைங்க எல்லாம் பாத்துக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங்க்கு மத்தியானத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நான் கர்த்தா, நான் போக்தா, நான் இந்த லோகத்தை அடையணும்னு ஒருத்தன் கர்மா பண்றது பொருந்துமா? முதல் காலை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் ஃபுல்லா பொய்யானது, இது எல்லாம் தோற்ற மாத்திரமா இருக்கிறது, நான் மாத்திரம் சத்தியம், நான் தேகம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லைன்னு காலையில ஃபுல்லா ஞான அபியாசம் பண்ணிட்டு மத்தியானத்துக்கு மேல நான் கர்த்தா, நான் போக்தா அப்படின்னு ஒருத்தர் பண்ண முடியுமா? டபுள் பர்சனாலிட்டியா ஒருத்தர் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அது வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏக்க சமயத்துல சம்பவிக்காது. ஆச்சாரியார் தான் சொல்றார், ஏக்க புருஷ அனுஷ்டேய அசம்பவம். ஒரே புருஷன் ஒரே மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏக்க சமயத்துல நான் நான் நான்ற ஸ்புரணத்திலையும் நிக்கணும், அதே நேரத்துல வெளியில இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஆசைப்பட்டு கருமத்தையும் பண்ணணும் அப்படின்றது முடியவே முடியாது. புத்தி கர்மனோகோ பகவதா, இந்த விஷயம் புத்தின்றது வந்து பாத்தீங்கன்னா ஞானம், கர்மனோகனா கர்மம். இந்த ஞானத்தையும் கர்மத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆள் சேர்த்து அனுஷ்டிக்க முடியாது, ஒரே சமயத்துல முடியாது அப்படின்னு பகவதா பூர்வம் ஏவ அனுக்தம். பகவான் ஒருவேளை அவனுக்கு அந்த அர்ஜுனனுக்கு சொல்லாம விட்டிருந்தார் அப்படின்னா ஒரே புருஷனால வந்து பாத்தீங்கன்னா அதை அனுஷ்டிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லாம விட்டிருந்தாருன்னா கதம் அர்ஜுனக அஸ்ருதம், எப்படி அர்ஜுனன் கேட்காத விஷயத்தை பத்தி, அஸ்ருதம்னா கேட்காத விஷயத்தை பத்தி, புத்தேகேச்ச கர்மனோகோ ஜாயஸ்துவம், ஞானத்தை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை காட்டிலும் ஞானம் வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்தது, அது வேற, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கர்மம் வேற அப்படின்னு பிரிச்சு பகவான் சொல்லாம விட்டிருந்தார் அப்படின்னா, அத அர்ஜுனன் ஒருவேளை முன்னாடி கேட்காம இருந்திருந்தான் அப்படின்னா எப்படி அவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஏன் கீழான கர்மத்துல ஈடுபடுத்துற அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பகவதி அத்தியாரோபிய மிருஷாயவ, என்ன எதுக்கு போர் பண்ண சொல்ற கிருஷ்ணா, இது கீழானதாச்சு, என்ன எதுக்கு போர் பண்ண சொல்ற அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டிருக்க மாட்டான். அப்ப என்ன அர்த்தம் ஆகுதுன்னா பொய்யா பகவான் மேல வந்து ஒரு பிளேம் பண்றது நடந்திருக்காது. அப்ப என்ன தெளிவா தெரியுது அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளியரா என்ன சொல்லிட்டார் அப்படின்னா கர்மம் கீழானது, ஞானம் உயர்ந்தது. ஆனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை அடாப்ட் பண்றதுக்கான சாமர்த்தியம் உனக்கு இல்ல, நீ என்ன பண்ணு, முதல்ல கர்மத்தை பண்ணு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கர்மத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஈடுபடுத்துறார். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான், என்ன எதுக்கு இந்த கோரமான கர்மத்துல ஈடுபடுத்துற அப்படி. அப்போ அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் இந்த ரெண்டுத்தையும் ஒன்னா அனுஷ்டிக்க முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லி இருக்காரு. அதனாலதான் இதுல ரெண்டுத்துல ஒன்ன விட்டுட்டு நான் ஒன்ன எடுக்கிறேன் அப்படின்னு அந்த அர்ஜுனன் சொல்றான். இதுக்கப்புறம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு திரும்ப திரும்ப வரும், பாத்துக்கலாம். கிஞ்ச மேலும் யதி புத்தி கர்மனோகோ சர்வேஷாம் சமுச்சய உக்தக சியாத். ஆச்சாரியர் ரொம்ப கிளியரா இது பண்ற, ஒருவேளை சர்வேஷாம் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சர்வேஷாம் கிஞ்ச யதி மேலும், யதினா ஒருவேளை, புத்தி கர்மனக புத்தின்றது ஞானம் கூட கர்மம், ஞானத்தையும் கர்மத்தையும் சர்வேஷாம் சமுச்சயக உக்தகஸ்யாத் எல்லா மனுஷங்களும் ஞானத்தையும் கர்மத்தையும் சேர்ந்து அனுஷ்டிக்கலாம் அப்படின்னு பகவான் சொல்லி இருந்தாருன்னா, ஒருவேளை பகவான் ஆதி காலத்திலேயே ஞான கர்மத்தை சேர்த்து அனுஷ்டிக்கலாம்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாருன்னா எல்லா மனுஷங்களுக்கும் அர்ஜுனஸ்யாபி ச உக்தயவ, அது அர்ஜுனனுக்கும் சொல்லப்பட்டதா தான் ஆகும். ஞானத்தையும் கர்மத்தையும் சேர்ந்து அனுஷ்டிக்கலாம் அப்படின்னு உலக மக்களுக்கு எல்லாத்துக்கும் வேதத்துல சொல்லியிருக்கு அப்படின்னா பகவானால அது வந்து அர்ஜுனனுக்கும் சொல்லப்பட்டதாக இருக்கும். அர்ஜுனஸ்யாபி உக்தயேவ இது, அவனுக்கும் சொல்லப்பட்டது, ஏன்னா அவனு உலக மக்களுக்குள்ளார தானே வந்துடுறான். அப்ப அப்படி இருந்துச்சு அப்படின்னா 5வது அத்தியாயத்துல அவன் கேட்கிறான், 5வது அத்தியாயத்தை கேட்கிறான், யச்ரேயேதயோர் ஏகம் தன்மே ப்ரூஹி சுநிஷ்சிதம்.
5வது அத்தியாயம் வந்தோட இது எல்லாத்துக்கும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். இந்த 2 விஷயத்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். 5வது அத்தியாயத்தையும் கேட்கறான், ஏ கிருஷ்ணா எனக்கு இன்னும் கன்ஃபியூஸா இருக்கு, நான் என்ன பண்றது, யுத்தம் பண்றதா இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யுத்தத்தை விட்டுட்டு பிக்ஷை எடுத்து சரியில சன்னியாசத்தை பண்ணிக்கிறேன். எச்ரேய ஏத்தையோர் ஏக்கம், எச்ரேயக எது எனக்கு ஸ்ரேயசை கொடுக்கும், மோட்சத்தை கொடுக்குமோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஏத்தையோர் ஏக்கம், இந்த 2ல கர்மம் மோட்சத்தை கொடுக்குமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஞானம் மோட்சத்தை கொடுக்குமா, இந்த 2த்துல ஏதாவது ஒன்ன வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிச்சயம் பண்ணி சொல்வாயாக அப்படின்னு 5வது அத்தியாயத்துல 1வது ஸ்லோகத்துல திரும்ப கேட்கிறான். 3:1 என்ன கேட்கிறான், என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் இந்த கோரமான கர்மத்துல ஈடுபடுத்துற, ஞானம் சிறந்தது அப்படின்னா என்ன ஞானத்துக்கு பக்கம் எழுதிட்டு போக வேண்டியதுன்னு, எதுக்காக என்ன வந்து இந்த கர்ம மார்க்கத்துல ஈடுபடுத்துறேன்னு 3வது அத்தியாயம் 1வது ஸ்லோகத்துல சொன்னவன் 5வது அத்தியாயத்துல 1வது ஸ்லோகத்துல திரும்பவும் சொல்றான், இந்த 2த்துல எது பெஸ்ட்னு எனக்கு மோட்சத்தை கொடுக்குமோ அதை எனக்கு சொல்வாயாக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறான். அப்போ இந்த மாதிரி கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா கதம் உபயோகோ உபதேசே சதி அந்நியதர விஷய ஏவ பிரஷ்னகசியா. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா 2த்தையும் பிரிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா உபயோகோ உபதேசே சதி, இந்த 2ம் உபதேசம் பண்ணி இருந்த நிலையில தான் வந்து பாத்தீங்கன்னா அந்நியதர விஷய பிரஷ்னகசியா, இந்த 2த்தையும் தனித்தனியா உபதேசம் பண்ணியிருந்தாதான் கேள்வி பொருந்தும், எனக்கு இந்த 2த்துல ஏதாவது ஒன்ன சொல்லு அப்படின்னு. அம்மா சொல்றாங்க தோசை பண்ணட்டுமா இட்லி பண்ணட்டுமா அப்படின்னு, சாய்ஸ் கொடுத்தாதான் நம்ம என்ன சொல்லுவோம், எது பெஸ்டா இருக்குன்னு சொல்லு அப்படின்னு நம்ம கேட்கலாம். இட்லி நல்லா இருக்குமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா சட்னிக்கு எந்த இட்லி நல்லா இருக்குமா இல்ல சட்னிக்கு வந்து தோசை நல்லா இருக்குமா, எனக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லு அப்படின்னு நம்ம கேட்கலாம். சாய்ஸே கொடுக்கல அப்படின்னா அங்க பேச்சே வரப்போறது இல்லை. அப்போ இந்த சாய்ஸ் இருந்துச்சுன்னா தான் நமக்கு சொல்ல முடியும். பகவான் வந்து பாத்தீங்கன்னா கர்ம மார்க்கம் ஞான மார்க்கம்னு பிரிச்சு சொல்லியிருக்கார். அதனால தான் அர்ஜுனன் கேட்கிறான், இந்த 2த்துல நான் எதை செய்ய வேண்டும். இப்போ உங்களுக்கே நிறைய கன்ஃபியூஸ் இருக்கும், என்ன பண்றது சாமி, நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு 2-3 பேர் ஃபோன் பண்ணி கேட்கறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு இப்பயே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறுமனே நாள் ஃபுல்லா நான் நினைக்க முடியுமா சாமி அப்படின்னு. முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஸ்டெப்ஸ் வச்சிருக்கு. இன்னைக்கு எங்கேயாவது ஒரு ஸ்டெப்பை விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், மூக்கு அடிபட்டு போகும், வேற எதுவும் நடக்காது, மண்டை அடிபட்டு போகும், கீழே விழுந்துரும். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டெப்பா போறதுதான் வந்து ஆச்சாரியார் வந்து கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். அர்ஜுனன் சொல்றான் எனக்கு எதாவது ஒண்ணு சொல்லு அப்படின்னு. அப்ப 2 இருந்தா மட்டும்தான் ஏதாவது ஒண்ணு எனக்கு சொல்லுன்னு சொல்ல முடியும். அப்ப லைஃப் ஸ்டைல்ல வேதத்துல இருக்கிறது கிருஷ்ண பரமாத்மா சொல்றது எல்லாமே 2ன்னு பிரிச்சுதான் சொல்கின்றார். ஒரு எக்ஸாம்பிள் ஆச்சாரியர் நான் சொன்ன மாதிரியே எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றார். நகி பித்த பிரசமனார்த்தினோ வைத்தியேன மதுரம் சீதம் ச போக்தவ்யமிதி உபதிஷ்டே சதி தயோகோ அந்நியதரத்து பித்த பிரசமன காரணம் ப்ரூஹி இது பிரஷ்னக நகி சம்பவத்தி. நகியை தூக்கி லாஸ்ட்ல போட்டுக்கணும். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்றார். ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா பித்தம், எனக்கு அதிகமான பித்தம், ஒரு சமயம் பித்தம் இருக்கும், ஒரு சமயம் கப்பம் இருக்கு, மாறி மாறி இருக்கு. டாக்டர்கிட்ட போற வைத்தியர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேத வைத்தியர்கிட்ட நான் போறேன். போன மாத்திரத்துல அவர் சொல்றாரு, உங்களுக்கு பித்தம் ரொம்ப அதிகமா இருக்கு சுவாமி, பித்தம் அதிகமா இருக்கு, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இனிப்பு அதிகமா சாப்பிடுங்க, கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீத்தளமான குளிர்ச்சியான பதார்த்தங்களை சாப்பிடுங்க, நல்லா டெய்லி ராத்திரியில வந்து பச்சை வாழைப்பழம் சாப்பிடுங்க, ஒரு காலையிலேயும் அதே மாதிரி பச்சை வாழைப்பழம் சாப்பிடுங்க, நல்லா குளிர்ச்சியான பதார்த்தம் தயிர் பால் எல்லாம் எடுத்துங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. பித்தம் அதிகமாயிடுச்சு அப்படி. அதே மாதிரி இனிப்பு எடுத்துங்க, இனிப்பு வந்து பாத்தீங்கன்னா பித்தத்துக்கு ஆப்போசிட் இனிப்பு அப்படி. அப்ப பித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணணும்னு நான் டாக்டர்கிட்ட போனோன்னு டாக்டர் அந்த பித்தத்தை பிரசமனம்னா நன்றா டவுன் பண்றதுக்காக அவர் என்ன பண்றார், 2 எனக்கு சாய்ஸ் கொடுக்குறார். இனிப்பையும் சாப்பிடுங்கள், குளிர்ச்சியான பதார்த்தங்களையும் சாப்பிடுங்கள் அப்படி. இப்படி சொன்னோன்னு அதான் சொல்றாரு, பித்த பிரசமனார்த்தினும் வைத்தியர்னால சொல்லப்பட்டு உபதேசம் பிரிஸ்கிரைப் பண்ணிட்டார். மதுரம் சீத்தம் ச போக்தவ்யம், நீங்க இனிப்பை சாப்பிடுங்க, குளிர்ச்சியான பதார்த்தங்களை சாப்பிடுங்கன்னு பிரிஸ்கிரைப் பண்ணிட்டார். பண்ணதுக்கு பிறகு இது உபதிஷ்டே, இந்த விதமா அவர் உபதேசம் பண்ணதுக்கு பிறகு
நான் வந்து கேட்கிறேன், தயோகோ அந்நியதரத்து, இதுல ஏதாவது ஒன்ன சொல்லுங்க சாமி. நான் டாக்டர்கிட்ட கேட்கிறேன், இதுல ஏதாவது அந்நியதரத்துனா ஏதாவது ஒண்ணு. பித்த பிரசமன காரணம் ப்ரூஹி, இதுல ஏதாவது ஒன்ன சொல்லுங்க அப்படின்னு. இது பிரஷ்னக நகி சம்பவத்தி, இது மாதிரி கேள்வி கேட்கலாமா? டாக்டர் சொல்லும் போதே சொல்றாரு, இந்த ரெண்டுத்தையும் எடுத்துக்கோ அப்படின்ற. ரெண்டுத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு எவனாவது ஒருத்தன் கேள்வி கேட்பானா, இதுல ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு. டாக்டர் கடுப்பாய்வர். இல்ல இல்ல இல்ல, இப்ப அதனாலதான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்டிமேட் வந்து பாத்தீங்கன்னா ஞானம் தான். ஆனா அந்த அல்டிமேட் ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தாலையும் அடைய முடியாதுன்றதுன்னா இப்ப பிரச்சனை. இப்போ அதுதான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அர்ஜுனனுக்கு ஆசை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானத்துலதான். எல்லாத்துக்கும் ஆசை. இப்போ உங்களுக்கே அதுதான், ஞானத்தை அடாப்ட் பண்ணலான்னு. ஆனா ஞானத்தை அடாப்ட் பண்றதுக்கான சாமர்த்தியம் இல்ல. வைராக்கியம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வைராக்கியம் இல்லை. அப்ப வைராக்கியம் பூரணமா ஒருத்தனுக்கு வராம வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஞானத்தை அபியாசம் பண்றதுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா 30 வருஷம் ட்ரை பண்ணாலும் இருந்த இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் மூவ் பண்ணிருக்க முடியும். இப்ப இப்போதைக்கு நிலைமை வந்து பாத்தீங்கன்னா அதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ சொசைட்டில. ஞானம் வந்து தெரிஞ்சது, ஆனா வந்து ஞான அனுபூதி அடையறதுக்கான சாமர்த்தியம் நம்ம யார்கிட்டயுமே இல்லை. அப்ப ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆளுக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வத்தையும் விட்டுட்டு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னா, சன்னியாசியா ஒருத்தர் இருக்காருன்னா, நான் அவருக்கு பிரிஸ்கிரைப் பண்றது வேற மாதிரி சொல்லுவோம். தேவையில்லாம எதுக்கு உலகத்துல கர்ம பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா உட்காந்து பாடம் படிங்க அப்படின்னு. அதே நேரத்துல இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாம், உங்க பொண்ணுக்கு பசங்களுக்கு என்ன வயசு இருக்கு, இன்னும் கல்யாணம் ஆகல உங்க பசங்களுக்கு, இன்னும் வந்து உங்களை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் உங்க பசங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிக்கிட்டு அங்கேயே இருங்க. நடுவுல வந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உட்காந்து தனியா உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா அகம் சிந்தனை பண்ண முடியாது. ஐயோ பொண்ணு காலேஜ் போச்சு என்னாச்சு, பையன் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போனானே அது என்னாச்சு அப்படின்னு பையனும் பிள்ளையும் தான் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப வைராக்கியம் உண்டாகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தை அடைஞ்சாலும் ஞான நிஷ்டைய பிராப்தி பண்ண முடியாது. இதான் முக்கியம். அதுதான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா பக்குவம் இல்லைன்னு தெரிஞ்சுதான் என்ன பண்றாரு, யோகினாம் கர்ம யோகா. நான் நேத்தே வந்து 3வது ஸ்லோகத்தை கோட் பண்ணியிருக்கேன். சாங்கியானாம் ஞான யோகா, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கர்மினாம் கர்ம யோகா. இப்ப யாராவது கர்மம் பண்ணல, எனக்கு வந்து ஆத்ம ஞானம் இருக்கு சாமி, எனக்கு வைராக்கியம் இருக்கு அப்படின்னா வாங்க வந்துருங்க. வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கர்ம நிஷ்டைக்காக, ஞான நிஷ்டைக்காக மனன நிதித்தியாசனத்தை 100% ஃபுல் டைம் பண்ணுங்க நம்ம சொல்லிடலாம். எனக்கு வைராக்கியம் வரல சுவாமி அப்படின்னும் போது என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்துகிட்டு கர்மத்தை கர்ம யோகமா தான் பண்ணணும். நான் கர்மத்தை பண்ணிக்கிட்டு ஆசை வயப்பட்டு கர்மம் பண்ணிக்கிட்டு ஞானத்தை அனுஷ்டானம் பண்றதான் இப்ப இங்க கண்டனம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், கர்ம யோகம் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துக்கு முரண்பாடு இல்லை. இப்ப நீங்க யாரா இருந்தாலும் 80 பேர் பாடம் கேட்குறீங்கன்னா 80 பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே காரியம் தான் பண்ணணும். ஞான அபியாசம் பண்ணிக்கிட்டு நான் கர்த்தா இல்லை போக்தா இல்லை, நான் பிரம்ம தத்துவம் அப்படின்னு ஒரு காலையில பாடம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா மீதி நேரம் ஃபுல்லா எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு இந்த உலகத்தையோ இல்லை பரலோகத்தையோ ஆசைப்பட்டு நான் கர்த்தா போக்தான்னு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஞானம் என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து பலன் கொடுக்காம போயிடும். அப்போ இப்ப பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பாடம் முடிஞ்சதுல இருந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எல்லாம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம். பகவான் என்ன கொடுக்குறாரோ அதுதான், அதை அப்படியே ஸ்வீகாரம் பண்றேன், எனக்கு பகவான் தான் வேணும், அந்த பகவான் எனக்குள்ளார ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகமா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா முரண்படவே படாது. ஆனா ஞானத்தோட ஆசை வயப்பட்டு பண்ணக்கூடிய கர்மங்கள் முரண்பாடு, கான்ட்ராடிக்ட் ஆகும். இதுதான் இங்க வந்து ஆச்சாரியார் ஒன்னு சொல்றார். இந்த ரெண்டுத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் கேள்வி கேட்கிறான் அப்படின்னா டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்றார். என்ன பண்றார் அப்படின்னா மதுரத்தையும் இனிப்பையும் சீத்தமான பதார்த்தத்தையும் எடுத்துக்கோன்னு ரெண்டுத்தையும் அவர் சொல்றார். அப்படின்னா பேஷண்ட் வந்து கண்டிப்பா அவனுக்கு சாய்ஸ் இல்லை, என்னது ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டான். அதே மாதிரி அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ ஞானத்தையும் கர்மத்தையும் சேர்ந்து அனுஷ்டானம் பண்ணணும்பா அப்படின்னு
பகவான் பிரிஸ்கிரைப் பண்ணியிருந்தார் அப்படின்னா அர்ஜுனன் கண்டிப்பா இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்ன சொல்லுங்க சுவாமின்னு கேட்டிருக்க மாட்டான். அப்போ அர்ஜுனன் கேட்கிறான், இந்த ரெண்டுத்துல எனக்கு ஏதாவது ஒன்ன சொல்லு, ஞான கர்மத்துல ஏதாவது ஒன்ன சொல்லு அப்படின்னு. அப்ப பகவான் பிரிச்சு சொல்றார், ஞானம் வேற கர்மம் வேறன்னு பிரிச்சு சொல்றார். ரெண்டுத்தையும் சேர்ந்து எடுத்துக்கோ அப்படின்னு பகவான் சொல்லவில்லை. அப்படி பகவான் சொல்லியிருந்தார் அப்படின்னா ஏதாவது ஒன்ன எனக்கு சொல்லுன்னு அவன் கேட்க மாட்டான். ஒரு 4 மாத்திரை டாக்டர் கொடுக்குறாரு, கொடுக்கும்போதே அப்படித்தானே, ஒரு கோர்ஸ் கொடுக்கும்போது 4 மாத்திரை 2-3 நாளா நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன். 4 மாத்திரை, 4 மாத்திரையும் ஒவ்வொரு மாத்திரையும் என்ன பண்ணுங்க, 4 மாத்திரை ஒரு வேலைக்கு காலையில சாயந்தரம் மத்தியானம் போடுங்க சாமி, ராத்திரி போடுங்கன்னு கொடுத்தாச்சு. நான் அவன்கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்பேன். கொடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா 4 மாத்திரை காலையில சாயந்தரம் ராத்திரி 3 வேலையும் 4 மாத்திரை போடுங்கன்னு கொடுத்துருக்கான். நான் கேட்கவே மாட்டேன், கேள்வியே கேட்க மாட்டேன். 4 மாத்திரை எடுத்து உள்ள போட்டுப்பேன். இதுல ஏதாவது ஒரு மாத்திரையை சொல்லுங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்கவே மாட்டேன், பாசிபிளே இல்லை. அதே மாதிரி அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் உபதேசம் பண்ணியிருக்கார், ஞானத்தையும் கர்ம 2 டேப்லெட்டையும் போட்டுக்கப்பா அப்படின்னு. சம்சார ரோகம் தீர்றதுக்கு ஞானத்தையும் கர்மத்தையும் சேர்த்து சாப்பிடு, 2 டேப்லெட்டையும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு வச்சுங்க. அவன் கேள்வியே கேட்டுக்க மாட்டான், எதாவது ஒன்ன சொல்லு அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டான். அப்ப என்ன அர்த்தம் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, 2 சொல்லியிருக்கிறதுனாலதான் கேள்வி வருது, தனித்தனியா அனுஷ்டானம் பண்ணணும்னு சொன்னதுனால தான் கேள்வி வருது, ஏதாவது ஒன்ன எனக்கு சொல்லு அப்படின்னு. ஆயிடுச்சா? அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா அத அர்ஜுனஸ்ய, பிறகு அர்ஜுனஸ்ய பகவத் உக்த வச்சனார்த்த விவேக அனவதாரண நிமித்தக பிரஷ்னக கல்பயே. இல்லைன்னா 2வது சாய்ஸ், நான் சில பேர்கிட்ட சொல்லும் போதே புரிதல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கேப் இருக்கு. எதா இருந்தாலும் டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா 4 மாத்திரை கொடுக்குறாரு. 4 மாத்திரை கொடுத்தோன்னே இவன் கேட்கறான், பேஷண்ட் கேட்கறான், இதுல எதை சாப்பிடுறது அப்படின்னு கேட்கறான்னு வச்சுங்களா. டாக்டர் என்ன சொல்லுவாரு, ஓ தப்பா புரிஞ்சிருக்கான் போல இருக்கு, இல்லப்பா 4 மாத்திரையும் சாப்பிடணும், தப்பா புரிஞ்சுக்க, ஏதாவது ஒண்ணு சாப்பிடக்கூடாது, 4 மாத்திரையும் சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு டாக்டர் சொல்லுவார். சில சமயம் என்ன பண்ணுவார், பிரிச்சு சொல்லுவார், இது காலையில சாப்பிடு, இதை வந்து ராத்திரி சாப்பிடு அப்படின்னு தனித்தனியா எழுதி. இப்ப நான் முன்னாடி காலத்துல எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, டேப்லெட் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமா சொல்லி கொடுப்பாங்க. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கவர்லயே வந்து பாத்தீங்கன்னா எழுதிடுறாங்க, இரவு அப்புறம் பகல் அப்படின்னு போட்டுடுறாங்க. அதே மாதிரி தனி கவராகவே போட்டுவிட்டு ராத்திரி சாப்பிட வேண்டியது பகல்ல சாப்பிடுவேன், சாப்பாட்டுக்கு முன்னாடியா சாப்பாட்டுக்கு பின்னாடியா அப்படின்னு கரெக்டாக எழுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏன் இந்த ப்ராப்ளம் வந்து சரிங்களா, புரிஞ்சுக்கிறவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா மாத்திரையை எடுக்கிறாங்கன்னு நல்லா டாக்டர்ஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப கொடுக்கும் போதே தனித்தனி கவரா எடுத்து போட்டுடுறாங்க, இது காலையில சாப்பிடு, அதே மாதிரி சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு பின்னாடி அதையும் பிரிச்சு கொடுத்துட்றாங்க. இப்ப கன்ஃபியூஸ் வருமா? கன்ஃபியூஸ் வராது. இதுதான் இங்க பண்ண போற. அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் சொன்னார், முதல்ல கர்ம மார்க்கம். நல்லா தெரிஞ்சுங்க, ஸ்டெப்ஸ் நல்லா புரிஞ்சுங்க. கர்மியா இருக்கிறவன் என்ன பண்ணணும், கர்ம யோகத்தை பண்ணணும். கர்மியா இருக்கிறவனுக்கு கர்ம யோகம். இப்ப நீங்க எல்லாம் கர்மியா இருக்கீங்க, யாரும் சன்னியாசிகள்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு 6-5 பேர் தான் இருக்கும் மொத்தமா. சன்னியாசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை சொல்லல. அப்ப கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மிகளா இருக்கும், வீட்டோட இருக்கும், கிரகஸ்தாசிரமத்துல இருக்கும். அவங்களுக்கு சாஸ்திரம் என்ன பண்ணுது, கர்ம யோகத்தை சொல்லுது. அப்ப கர்ம யோகத்தை பண்ணிக்கிட்டே இந்த ஞான அபியாசத்தையும் பண்ணிக்கலாம். ஆனா கர்மம் பண்ணிக்கிட்டு ஞானத்தை அடாப்ட் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தது இங்க ஞானம் வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணணும், ஞான நிஷ்டையை அடையறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த 2த்தையும் சரியா புரிஞ்சுக்கணும். ஆனா அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பகவான் சொன்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற, பகவத் வச்சனார்த்த விவேக அனவதாரண நிமித்தக. அவர் பகவானோட வச்சனத்தை வந்து பிரிச்சு புரிஞ்சுக்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு புரிஞ்சு நான் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு அவனுக்கு விவேகம் இல்லாம போயிடுது. இப்ப நான் சொல்ற வச்சனம் எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது சுவாமி என்ன சொல்ல வர்றாருன்னு நான் ட்ரை பண்ணாலும் கூட இந்த சங்கர பாஷ்யத்தோட வச்சனம் கொஞ்சம் கஷ்டம். ஞான கர்ம சமுச்சயம்னு பேர், இது பேர். அதை கண்டனம் பண்ற எந்த பார்ட் வந்தாலும் கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும்.
எனக்கு நல்லா தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, அர்ஜுனனுக்கும் இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு. என்ன சொல்ல வராரு? குழப்பமா இருக்கு, ஒரு கன்ஃபியூஸா இருக்கு. பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னு அவனால விவேகம் பண்ணி அதை நிச்சயம் பண்ணாத காரணத்தினால பிரஷ்னக கல்பயேத், அவன் கேள்வி கேட்கிறான். யாரு? எனக்கு எதிராவது ஒன்ன சொல்லுப்பா கிருஷ்ணா அப்படின்னு கல்பனா பண்ண வேண்டியது. கிருஷ்ணர் 2 சொல்லி இவன் பாத்தீங்கன்னா தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒன்ன கேட்கிறான் அப்படின்னு அர்த்தம் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா அப்படி இல்லை. ததாபி அப்படியே எடுத்துக்கிட்டா கூட பகவதா பிரஷ்ன அனுரூபம் பிரதிவச்சனம் தேயம். அப்படி இருக்கும்போது பகவான் என்ன பண்ணணும்? தலையிலேயே குட்டி, நான் தான் 2 சாப்பிடு 2 மாத்திரை சொல்றேன், நீ என்ன 2த்துல ஏதாவது ஒண்ணு கேட்கிற அப்படின்னு என்ன பண்ணுவார்? டாக்டர் கோவிச்சுக்கிற மாதிரியே கிருஷ்ணரும் என்ன பண்ணிருக்கணும்? எதுக்கு 2த்துல ஒன்ன கேட்கிற நீ? நான் 2த்தையும் பண்ணுன்னு தானே சொல்லியிருக்கேன். கர்மத்தையும் பண்ணு, கூடவே ஞானத்தையும் பண்ணுன்னு தானே சொல்லியிருக்கேன். நீ எதுக்கு 2த்துல ஏதாவது ஒண்ணுன்னு கேட்கிற அப்படின்னு அவர் பதில் வச்சனம் சொல்லியிருக்கணும். ஆனா அப்படி சொல்லல. அதான் சொல்றாரு, பகவான் அர்ஜுனன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்டிருந்தாலும் கூட, ஏதாவது ஒண்ணு சொல்லுன்னு கேள்வி கேட்டிருந்தாலும் கூட, இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டானே, நம்ம 2த்தையும் செய்ய சொன்னமே அப்படின்னு பகவான் என்ன பண்ணிருக்கணும்? ததாபி பகவதா பிரஷ்னானுரூபம் பிரதிவச்சனம் தேயம். பிரஷ்னானுரூபம்னா கேள்விக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்லியிருக்கணும். இல்லப்பா 2த்தையும் அனுஷ்டானம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா மயா புத்தி கர்மனோகோ சமுச்சய உக்தா. ஏ அர்ஜுனா, நான் 2த்தையும் தானே சொல்லியிருக்கேன். கர்மத்தையும் ஞானத்தையும் சேர்ந்து அனுஷ்டானம் பண்ணணும்னு தானே, சமுச்சயம் பண்ணி சேர்த்துப்பா பண்ணணும் தானே நான் சொல்லியிருக்கேன். எதுக்காக நீ கிமர்த்தம் யுத்தம் துவம் பிராந்தியசி, எதுக்காக 2த்துல ஏதாவது ஒண்ணு சொல்லுன்னு கேட்குறீங்க? நீ தப்பா கேட்குறியப்பா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும். ஆனா அப்படி சொல்லல. அப்ப பகவான் என்ன பண்றாருன்னா கிளியரா இருக்கார். 2 வேற வேற, 2த்தையும் ஒண்ணு அனுஷ்டானம் பண்ண முடியாதுன்னு பகவானுக்கு தெரியும். அர்ஜுனனுக்கும் புரிஞ்சு வச்சிருக்கான். அர்ஜுனனும் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கான், 2த்துல ஏதாவது ஒண்ணுதான் பண்ண முடியும் அப்படின்னு. அதனால பாத்தீங்கன்னா நது புனக பிரதிவச்சனம் அனனுரூபம் பிருஷ்டாத் அந்யத்யவ. அது மட்டும் இல்ல, பகவான் பாத்தீங்கன்னா 3:3 சொல்ற. இவன் அர்ஜுனன் கேட்கிறான், 3:1 கேட்கிறான். 3:1 பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பாத்தீங்கன்னா ஞானத்தை காட்டிலும் கர்மம் உயர்ந்தது என்று நீ நினைப்பாயாகில் என்னை எதற்காக கோரமான கர்மத்தில் ஈடுபடுத்துகிறாய் அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். 3வது ஸ்லோகத்துல 3:3 பாத்தீங்கன்னா ஆச்சரியர் சொல்றாரு, உலகத்துல 2 நிஷ்டைகள் இருக்குப்பா. லோகேஸ்மின் திவிதா நிஷ்டா, 2 வாழ்க்கை முறைகள் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா மயா புரோக்தா மயா புரா புரோக்தா மயானக, சிருஷ்டியோட ஆதி காலத்திலேயே நான் என்ன பண்ணேன், இந்த கிரியேஷனை பண்ணோன்னே இந்த 2 லைஃப் ஸ்டைல சொல்லிட்டேன். ஒண்ணு பாத்தீங்கன்னா ஞான யோகேன சாங்கியானா கர்ம யோகேன யோகினா, ஆத்ம ஞானத்தை அடைஞ்சவங்களுக்கு ஆத்ம ஞான நிஷ்டையை அடையறதுக்காக ஞான யோகம், கர்மத்திலேயே ஆழ்ந்து போயிருக்கிறவங்களுக்கு கர்ம யோகம் அப்படின்னு நான் 2 லைஃப் ஸ்டைல பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஆச்சாரியர் என்ன பண்றார் சொல்றார். அப்ப அர்ஜுனனுக்கு என்ன பண்றாருன்னா, அர்ஜுனன் பாத்தீங்கன்னா கர்மியா இருக்கான், ஆசையோட இருக்கான், புத்திரன் மோகத்துல இருக்கான். அப்ப அவனுக்கு பாத்தீங்கன்னா நீ கண்ண மூடி உட்காரு அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா அது செல்லுபடி ஆகாது. கிருஷ்ணருக்கு நல்லா தெரியும் இவளை எவ்வளவு மோகத்துல இருக்கான், எவ்வளவு பட்டுதலோட இருக்கான். கீதை சொல்லி முடிச்சதுக்கு பிறகு கூட பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு தெரியுங்களா? இவனை பாத்தீங்கன்னா அபிமன்யு பாத்தீங்கன்னா மோகத்தினால, நீதான் பெரிய கடவுள்னு சொல்றாங்களே, எனக்கு திரும்பவும் என் பையன் வேணும், கொண்டு வந்து கொடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிமன்யு திரும்பவும் கேட்கிறான் அவன் அர்ஜுனன். அப்பதான் தலையா அடிச்சுக்கிறார். திரும்பவும் அனுகீதான்னு வேற ஒரு சந்தர்ப்பத்துல திரும்ப அர்ஜுனனுக்கு அனுகீதான்னு பாத்தீங்கன்னா ஒரு 500 சொச்சம் ஸ்லோகம், இது ஒரு 700 ஸ்லோகம், திரும்பவும் ஒரு 500 ஸ்லோகம் இருக்கிற அனுகீதாவை பாத்தீங்கன்னா உபதேசம் பண்றார் கிருஷ்ணர். அப்ப என்ன அர்த்தம்? இவனை பத்தி நல்லா தெரியும், இவன் என்னெல்லாம் வீக்னஸ், ஏன்னா பக்கத்துல ஃப்ரெண்ட் ஆச்சு, இவன் என்னெல்லாம் வீக்னஸ்ல இருக்கான்னு தெரியும். கண்ணமுடி உட்காரு அப்படின்னு சொன்னா கண்ணமுடிவுனால உட்கார முடியாது, நல்லா தெரியும். அதனாலதான் பகவான் என்ன பண்றாருன்னா 2 லைஃப் ஸ்டைல் இருக்குப்பா. நீ பாத்தீங்க அப்படின்னா கருமியா இருக்க, பந்தத்துல இருக்க, ஆசா பாசத்துல இருக்க. அதனால நீ என்ன பண்ண அப்படின்னா முதல்ல கர்மயோகத்தை பண்ணு, அதுக்கப்புறம் ஞான யோகத்துக்கு வரலாம் அப்படின்னு விபாகம் பண்ணி பிரிச்சு சொல்ற. அதனால பாத்தீங்கன்னா நது புனக பிரதிவச்சனம் அனனுரூபம் பிருஷ்டா தன்யத்யவஸ்யா. என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3வது ஸ்லோகத்துல அவன் கேட்ட கேள்விக்கு ஏதாவது ஒன்ன பண்ணு அப்படின்னு பண்ணும்போது 2த்தையும் பண்ணுன்னு சொல்லல, 2 லைஃப் ஸ்டைல என்ன பண்ணிருக்காரு சொல்லியிருக்காரு. அவன் கேள்வி கேட்டது பாத்தீங்கன்னா 2த்தையும் சேர்த்து சொல்லுன்னு பகவான் சொல்லல.
அதான் இங்க சொல்லுது. பிரதிவச்சனம் வந்து எப்படி சொல்றார், பதில் சொல்றது எப்படி சொல்றார், அனனுரூபம் பிருஷ்டா தன்யத்து, அவன் கேட்டதுக்கு அந்நியமான விஷயத்தை சொல்ற மாதிரி ஆயிடும். द्वे निष्ठे मया पुरोप्रोक्ते इति वक्तुम युक्तम नच वक्तुम युक्तम. அப்ப ரெண்டும் ஒன்னா இருக்கும் அப்படின்னா பகவான் ரெண்டு லைஃப் ஸ்டைலை வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறது பொருத்தம் இல்லாமல் போய்விடும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா கருமத்தையும் ஞானத்தையும் சேர்த்து அனுஷ்டானம் பண்ண முடியாது. இதுதான் வேதத்தோட நிச்சயம், இதுதான் பகவானோட நிச்சயம். न अपि स्मार्तेन एव कर्मणा बुद्धेः समुच्चये अभिप्रेते विभाग वचनादि सर्वम् उपपन्नम. न उपपन्नम न போடுவோம். மேலும் அப்பி ந அப்படின்றதுல அப்பி எடுத்துங்க. மேலும் நான் ரெண்டு கர்மா சொல்லியிருக்கேன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வைதிக கர்மா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வைதிக கர்மத்துக்கு என்ன பேரு, ஸ்மார்த்த கர்மம், ஸ்ரௌத்த கர்மங்கள்னு பேரு. லௌகிகமா பண்ற கர்மங்களுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா ஸ்மார்த்த கர்மங்கள் பேரு. ஸ்ரௌத்த கர்மம், ஸ்மார்த்த கர்மம். வேதத்துல சொல்லக்கூடிய கர்மங்கள் எல்லாத்துக்கும் பேரு ஸ்ரௌத்த கர்மம். ஆனா காலையில எந்திரிச்சதுல இருந்து பல்லு விளக்குறதுல இருந்து சாகுற தூங்குற வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இத்தனை வாட்டி ஆச்சமனம் பண்ணு, நீ வந்து கிரகஸ்தனா இருந்தா இந்த தர்மங்களை பண்ணு, பஞ்சமகா யஜ்யத்தை பண்ணு அப்படின்னு நிறைய கர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதிகள் சொல்கின்றன. க்ஷத்திரியனா பிறந்திருக்கு அதனால நீ யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்றது எது அப்படின்னா ஸ்மார்த்த கர்மா. நீ வைசியனா பிறந்திருக்க, நீ வந்து பாத்தீங்கன்னா பசுக்களை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாரு, நீ விவசாயம் பண்ணு, நீ பிசினஸ் பண்ணு அப்படின்னு சொல்றது ஸ்மார்த்த கர்மா. அப்போ கர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா லௌகிக கர்மங்களை எல்லாத்தையும் ஸ்மிருதிகள் சொல்கிறது, அதனால அதுக்கெல்லாம் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்த்த கர்மங்கள்னு பேர். ஸ்ருதியில சொல்லப்பட்டது எல்லாமே ஃபயர் ரிச்சுவல்ஸ் மாதிரியான சடங்குகளுக்கு எல்லாத்துக்கும் பேரு ஸ்ரௌத்த கர்மாக்கள்னு பேர். அடிச்சா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரௌத்த கர்மாவை வந்து பாத்தீங்கன்னா பண்றது முடியாது அப்படின்னு ஒதுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஆச்சாரியர் இங்க என்ன வர்றாருன்னா ஸ்மார்த்த கர்மம் இருக்குல்ல, ஸ்மார்த்தம்னா என்னது, லௌகிகமா நம்ம பண்றது. ஸ்மார்த்தேன ஏவ கர்மனா புத்தேகே சமுச்சய அபிப்ரேதே. பகவானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்மார்த்த கர்மத்தோட வந்து பாத்தீங்க அப்படின்னா யுத்தம் பண்றது இருக்குல்ல, ஸ்மார்த்த கர்மம்னு சொல்லக்கூடிய யுத்தம் பண்றதோட சமுச்சயம் பண்ண முடியாது அப்படின்னு மனசுல பகவதி வச்சனாதி சர்வம் ந உபபன்னம் பொருத்தமா இருக்காது மனசுல வந்து வச்சிருக்காரு. இந்த வைதிக கர்மத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை இருக்கு. வைதிக கர்மத்துல பிரச்சனை இல்லை, இந்த ஸ்மார்த்த கர்மம் லௌகிக கர்மா இருக்குல்ல அததான் விடணும், அதோட ஞானத்தை சேர்க்க கூடாது. யுத்தம் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானத்தை சேர்க்க முடியாதுன்னா லௌகிக கர்மாத்தெல்லாம் விட்டுட்டு நீ என்ன பண்ண வைதிகத்தோடு சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ ஞானத்தை அடையலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தா அதுவும் பொருத்தமாகாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிஞ்ச க்ஷத்திரியஸ்ய யுத்தம் ஸ்மார்த்தம் கர்ம. க்ஷத்திரியனுக்கு யுத்தம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்த்த கர்மான்னு பேர். இப்ப நம்ம எல்லாம் பண்றோம்ல, நம்ம உலகியலான கர்மங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அவங்கவுங்க ஆசிரமத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். கிரகஸ்தாசிரம தர்மம், வானப்பிரஸ்தாசிரம தர்மம், சன்னியாசாசிரம தர்மம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கர்மத்தை பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வதர்ம இதி ஜானதக, இது வந்து ஸ்வதர்மம், அவங்க உங்களுக்கு கொடுத்திருக்க ஸ்வதர்ம தர்மம். இத பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா யுத்த கர்மத்தை ஸ்வதர்மத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா அந்த லௌகிக கர்மத்தோடையும் ஞானத்தை சேர்க்க முடியும் அப்படின்னு ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், தத்திரு கர்மணி கோரேமாம் நியோஜயசி இதி உபாலம்ப அனுப்ப பண்ண. அப்போ அப்பவும் பொருந்தாது. ஒருவேளை ஞானத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மார்த்த கர்மத்தோட சேர்ந்து பண்ண முடியும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா என்ன எதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லௌகிகமான கர்மத்துல ஈடுபடுத்துற, கோரமான கர்மத்துல ஈடுபடுத்துறன்னு அவன் கேட்டது வந்து பாத்தீங்கன்னா பொருத்தம் இல்லாமல் போய்விடும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா வைதிக கர்மத்தோடையும் என்ன பண்ண முடியாது, இந்த ஞானத்தை சேர்க்க முடியாது. லௌகிகமான கர்மங்களோடையும் இந்த கர்மத்தை வந்து இந்த ஞானத்தை சேர்க்க முடியாது. அதனால வந்து ஆச்சாரியார் கிளியரா வரார், தஸ்மாத். இதை வந்து ஒரு ஹைலைட் பண்ணிக்கங்க, கன்க்ளூஷன் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணிக்கிட்டே வரணும். இதை மெதுவா உங்களுக்கு புரியும். ஞான கர்ம சமுச்சயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு 20 வருஷம் கேட்டா கூட புரியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோட புரியணும்னு நினைக்காதீங்க. இதை பத்தி தான் திரும்ப திரும்ப பகவத்கீதையில சொல்ல போறேன். எங்கெல்லாம் சமயம் வருமோ அங்கெல்லாம் ஆச்சாரியார் சொல்வார்,
எந்த உபனிஷத்தை எடுத்தாலும் முதல்ல ஞான கர்ம சமுச்சயத்தை கண்டனம் பண்ணுவார். ஞானத்தையும் கர்மத்தையும் சேர்த்து அனுஷ்டானம் பண்ண முடியாதுன்னு நிரூபணம் பண்றது சங்கரர் முக்கியமான காரியமா வச்சிருக்காரு. இது எவ்வளவு புரியுதோ அவ்வளவு புரிஞ்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கன்க்ளூஷனுக்கு வந்துருங்க. தஸ்மாத் ஆகையினால். கேஸ் கட்டு புரியாது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா, கேஸ் என்னன்னே தெரியாது. ஆனா ஜட்ஜ்மெண்ட் புரியுமான புரியும், நமக்கெல்லாம் புரியும்ல. நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹைகோர்ட்லயோ இல்ல சுப்ரீம் கோர்ட்லயோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவான். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கா, என்னன்னு கேட்டீங்கன்னா 370 பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல இது பண்ண 370 எடுத்துட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்கு, அது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவ்வளவுதான் ஜட்ஜ்மெண்ட், இவ்வளவுதான். புரியுதா? ஆமா புரியுது. பிஜேபி பாத்தீங்கன்னா 370 எடுத்தாங்க, அதை கோர்ட் அக்செப்ட் பண்ணிருக்கு. ஆமா கரெக்ட், ஓகே அப்படின்னு. இவ்வளவுதான் ஸ்டேட்மெண்ட். புரியுமா? புரியும். ஆனா கேஸ் கட்டை எடுத்து பாத்தீங்கன்னா 70,000 பக்கம். எத்தனை பக்கம்? 70,000 பக்கம். ஒரு நல்ல லா படிச்ச ஸ்டூடெண்ட் தான் என்ன பண்ண முடியும், நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவன் தான் நல்லா அதெல்லாம் பிரிச்சு 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 பார்க்க முடியும். ஆனா நமக்கு எல்லாத்துக்கும் என்ன தெரியும், இப்ப அந்த ஜட்ஜ்மெண்டோட இது என்ன, கன்க்ளூஷன் என்னன்றது தெரியும். அதே மாதிரி விசாரம் பண்ணதுக்கு பிறகு ஆச்சாரியார் கன்க்ளூஷன் சொல்ற, இதை புரிஞ்சுங்க. தஸ்மாத் ஆகையினால் கீதா சாஸ்திரே, கீதா சாஸ்திரத்துல, இந்த மொத்த கீதா சாஸ்திரத்திலையும் ஈஷன் மாத்திரேன அபி, கொஞ்சமும் கூட, ஈஷன் மாத்திரம்ன்றதுக்கு அர்த்தம் ஒரு எம்மம் கூட, ஸ்ரௌத்தேன ஸ்மார்த்தேனவா கர்மனா, ஸ்ரௌத்த கர்மம்னு சொல்லக்கூடிய வைதிக கர்மத்தோடும் ஸ்மார்த்த கர்மம்னு சொல்லக்கூடிய லௌகிக கர்மத்தோடும், இந்த 2 கர்மம் எந்த ஒரு கர்மத்தோடும் ஆத்ம ஞானஸ்ய சமுச்சயோ, ஆத்ம ஞானத்தை சேர்த்து அனுஷ்டித்தல் என்பது ந கேனச்சித்து தர்ஷயித்தும் சக்யக, எவராலும் காட்ட முடியாது. அப்ப கீதா சாஸ்திரம் ஸ்ரௌத்த கர்மத்தோடு சேர்ந்து ஞானத்தை அபியாசம் பண்ண சொல்லுது அப்படின்னும், இல்ல ஸ்மார்த்த கர்மத்தோட சேர்த்து அனுஷ்டானம் பண்ண சொல்லுது கீதா அப்படின்னும் யாருனாலையும் காட்ட முடியாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்ம ஞானத்தை ஸ்ரௌத்த கர்மத்தோடையும் சேர்த்து அனுஷ்டிக்க கூடாது, ஸ்மார்த்த கர்மத்தோடையும் சேர்த்து அனுஷ்டிக்க கூடாது. இதான் கன்க்ளூஷன். இதை லைட்டா பார்த்தோம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அர்ஜுனன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனன் ஃப்ரெண்ட் ஆச்சா. இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோட நாத பிரம்மன்னு என்னோட சிஷ்யர் இருக்கார். எங்கே போனாலும் வந்தாலும் 2 பேர் சேர்ந்து தான் போவோம், வருவோம், எல்லாம் பண்ணுவோம். அப்போ போகும்போது நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் மாதிரின்னு வச்சுங்க. எல்லாமே ஒரு அர்ஜுனன் தானே. இப்போ சதானந்தம் வந்தார். சதானந்தம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். தலையிலேயே குட்டிக்கிட்டே இருப்பேன் நான் பாட்டுக்கு. எப்போ பேசினாலும் மோகத்தை விடுங்க மோகத்தை விடுங்க சொல்லிகிட்டே இருப்பேன். இது மாதிரி யாரெல்லாம் வராங்களோ அவங்கெல்லாம் அர்ஜுனன் தான். நான் சொல்லும் போதே சொல்கிறேன், 2 டிஃப்ரெண்ட் ஜி, 2 டிஃப்ரெண்ட். ஞான மார்க்கம் கர்ம மார்க்கம் 2 டிஃப்ரெண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2த்தையும் மிக்ஸ் பண்ணி வைக்காதீங்கன்னு நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வானப்பிரஸ்தர்களாக நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்கல்ல, நீங்கள் எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, தலையில் அடிச்சுக்கிறேன் ஒவ்வொருத்தையும். நீங்கள் வானப்பிரஸ்தனா இருங்க, கிரகஸ்தனா இருக்காதீங்க. உங்களோட எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. உங்கள் லைசன்ஸ் கிரகஸ்தாசிரம லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. நீங்கள் வானப்பிரஸ்தனா ஆகுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 டிஃப்ரெண்ட். கிரகஸ்தாசிரம தர்மம் டிஃப்ரெண்ட்டு, வானப்பிரஸ்தாசிரமம் தர்மம் டிஃப்ரெண்ட். சன்னியாசிகளோட எனக்கு ஏகப்பட்ட விரோதம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சன்னியாசிகள் பார்த்தீங்கன்னா சுவாத்தியாயத்தை விட்டுட்டு வேற எதையோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சன்னியாசிகள் யார் வந்தாலும் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஏன்பா தேவையில்லாதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்கு சன்னியாசம் எடுத்தியோ அதே பண்ணு அப்படின்னு. இப்போ எதுக்காக இந்த ஆசிரம தர்மங்களை பிரிச்சு வச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னுத்துல அடைய வேண்டிய விஷயத்தை இன்னொன்னத்தோட சேர்ந்து அடைய முடியாது, சேர்க்காதீங்க. ஒரு கிரகஸ்தாசிரம தர்மத்தையும் சன்னியாசாசிரமத்தையும் ஒன்னா அனுஷ்டானம் பண்ண முடியாது. அதே மாதிரி கிரகஸ்தாசிரம தர்மத்தையும் வானப்பிரஸ்தாசிரம தர்மத்தையும் ஒன்னா அனுஷ்டானம் பண்ண முடியாது. அது உங்களுக்கு பிராக்டிக்கலா தெரியணும், பண்ண முடியாது. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, கர்மம்ன்றது பாத்தீங்க அப்படின்னா கிரகஸ்தாசிரம தர்மம். இந்த கர்மத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதானமா பாத்தீங்கன்னா சன்னியாசாசிரமம்ன்றதோட இணைக்க கூடாது, வானப்பிரஸ்தத்தோட இணைக்க கூடாது அப்படின்றது பாத்தீங்கன்னா தாத்பரியம்.
இவனுக்கு நல்லா தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சன்னியாசிகள் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த சங்கல்பம் பண்ணும்போது சன்னியாசம் எடுக்கும்போது என்ன சங்கல்பம்னு கேட்டீங்கன்னா, விரஜா ஹோமம்னு ஒரு ஹோமம் இருக்கு. இந்த விரஜா ஹோமத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆகுதி கொடுக்குறது. நான் இனி வந்து பாத்தீங்கன்னா கருமங்களை செய்ய மாட்டேன் அப்படின்றது கரும சந்நியாசம்னு பேர். சன்னியாசிகள் பண்ணுவாங்க. பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சன்னியாசிகள் நீங்க பார்க்கலாம், சுவாமி வந்து அக்னியே தொடமாட்டார் அப்படின்னு. என்ன வந்து பாத்தீங்கன்னா நான் செல்ஃப் குக்கிங், மகா பெரியவர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஸ்கிரைப் பண்ணிருக்காரு. சாதகன் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் குக்கிங் பண்ணிட்டானா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். நான் ரொம்ப நாளா நீண்ட காலமா வந்து பாத்தீங்கன்னா சந்தியாவந்தனத்துக்காக மாத்தியானிக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும்னு பிரம்மச்சரியா இருக்கும்போதே எனக்கு ஏற்ற மாதிரி டைமிங் வரணுன்றதுக்காக செல்ஃப் குக்கிங் வந்தேன். எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் போஜனம் வந்து சந்தியா காலத்துல தான் போஜனம் இருக்கும், நீங்கள் அவாய்ட் பண்ணவே முடியாது. நான் அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் குக்கிங் வந்தேன், அனுஷ்டானத்துக்காக. இப்போ சன்னியாசி ஆனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 20 நிமிஷம் அரை மணி நேரத்தில் எனக்கு ஃபுட் ஆகிடும். அதனால எனக்கு வசதியாக இருக்குன்னு நான் குக்கிங் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சன்னியாசி வராருன்னு வச்சுங்க, ஐயோ சாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குக் பண்றாரு, அக்னியை தொடுறாரு. சன்னியாசி அப்படின்னா அக்னி கர்மாவை விட்டுருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு இது இருக்கு. இது வந்து இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்கு. ஆக்சுவலா ஃபயர் ரிச்சுவல் அப்படின்னா லௌகிக அக்னி இல்லை. அப்புறம் நீங்க தீபத்தை கூட பற்ற வைக்க முடியாது, ஒரு கேண்டலை பற்ற வைக்க முடியாது, தீபம் ஏற்ற முடியாது, ஒரு ஊதுவத்தியை கொளுத்த முடியாது, அக்னியவே தொடக்கூடாது அப்படின்னா. ஆக்சுவலா அக்னியை தொடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கல்ப பூர்வமா எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும்னு சங்கல்பம் பண்ணி எந்த கர்மாவையும் செய்யக்கூடாது. இதான் சந்நியாசம். உடனே சன்னியாசிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, வைதிக கர்மத்தை பண்ணக்கூடாது, லௌகிக கர்மத்தை பண்ணலாம். இப்ப இருக்க சன்னியாசம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைத்திய கர்மத்தை பண்ண மாட்டாங்க, ஆகுதி கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. விரஜா ஹோமத்துல முடிச்சுக்கிட்டோம், அப்ப அக்னி கர்மா வந்து பண்ண வேண்டாம், ஆனா வந்து ஸ்கூல் கட்டலாம், ஆஸ்பத்திரி கட்டலாம், ஊர்ல இருக்கிற எல்லா கர்மத்தையும் பண்ணலாம் அப்படின்னு அவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, பெரிய பெரிய கர்மங்கள்லாம். ஆச்சாரியார் இதை தான் இங்க கண்டனம் பண்றார். வைதிக கர்மம் பண்ணும் போதும் தப்பு. கர்மம்னா என்ன சொல்லியிருக்கேன், சங்கல்பத்தோட பண்ணாதான் கர்மம், ஆசை வயப்பட்டு பண்ணாதான் கர்மம். அப்ப நீங்க வந்து வைதிக கர்மத்தையே வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் பண்ணி நான் கர்த்தாவா இருக்க, எஜமானனா இருக்க, எனக்கு இந்த பலன் வேணும் அப்படின்னு நீங்க ஒரு கர்மா பண்ணினாலும் அது ஞானத்தோட முரண்படும். அதே மாதிரி லௌகிகமா நீங்க எதையாவது ஆசைப்பட்டு நான் கர்த்தா, எனக்கு இந்த பலன் வேணும்னு மனசுக்குள்ளார உத்தேசம் பண்ணி பண்ணினாலும் அந்த கர்மா ஞானத்தோட முரண்படும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் ஞானத்தை சேவனம் பண்றான் அப்படின்னா அவன் மோட்சத்தை அடையிறதுக்கு என்ன பண்ணணும், 100% கர்மங்களை விட்டுட்டு என்ன பண்ணணும், வெறுமனே ஞான அபியாசத்துல இருக்கும். கர்மத்தை விட முடியாது சுவாமி, ஒன்றும் தேவையில்லை, சங்கல்பத்தை விட்டுருங்க அவ்வளவு. அப்போ இப்ப கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஞானத்தை அபியாசம் பண்ணுங்க, ஒன்னும் குறையில்லை. ஆனா என்ன பண்ணக்கூடாது, சங்கல்பம் வைக்கக்கூடாது, இது வேணும் அது வேணும் இது வேணும் சங்கல்பம் வைக்கவே கூடாது. நான் எனக்கு பகவான் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கார், அந்த கேரக்டரை பண்றேன், எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணமா நீங்க எந்த கர்மத்தை பண்றீங்களோ அந்த கர்மத்துக்கு பேர் என்ன பேரு, கர்ம ஆபாசம். சும்மா சும்மாங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா பண்றது பேருக்கு. அப்ப அது மாதிரி கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது அந்த கர்ணத்தை சுத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும், ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். அதே நேரத்துல இதை முடிஞ்சோன்னு நேராக கோயிலில் போயிட்டு எனக்கு நல்லா உடம்பு நல்லா இருக்கணும், என் குழந்தைக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், எனக்கு செல்வம் வரணும், இந்த தோஷம் போகணும் அந்த தோஷம் போகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணீங்கன்னா படிச்ச பாடம் வேஸ்டா போயிடும். இந்த ஞானம் எதை சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மொத்தமும் பொய், இந்த தேகமும் பொய், இது எல்லாம் பொய், 7 லோக்கங்களும் பொய், தேகமும் பொய் லோக்கங்களும் பொய், நான் பிரம்மஸ்வரூபமா இருக்கேன், நான் கர்த்தா இல்லை போக்தா இல்லைன்னு சொல்றதுதான் ஞானம். அப்போ ஒரு சமயம் இதெல்லாம் பொய், நான் கர்த்தா இல்லை போக்தா இல்லைன்னு ஒரு பட்டம் படிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இது சத்தியம்னு ஒண்ணு ஆசைப்பட்டு சங்கல்பம் பண்ணி கர்மா பண்றோம்னு வச்சுங்க, எவ்வளவு முரண்பாடு ஆயிடுச்சா. அது லௌகிகமா இருக்கட்டும் இல்ல வந்து வைதிகமா இருக்கட்டும், இந்த 2 விதமான கர்மங்களும்
அகம் கர்த்தா அகம் போக்தான்னு செஞ்சு என்ன பண்றது, சங்கல்பம் பண்றது. அது ஆத்ம ஞானம்னு இருக்கு சொல்லக்கூடிய நாகம் கர்த்தா நாகம் போக்தான்றதோட கான்ட்ரடிக்ஷன் ஆகும். அப்போ ஒரே மனுஷன் ஒரே சமயத்துல நான் கர்த்தா இல்லைன்னும் நான் கர்த்தா அப்படின்னும் பண்ண முடியாது. ஞானம் கர்த்தா இல்லைன்னு சொல்லுது, கர்மம் கர்த்தான்னு சொல்லுது. ஞானம் நீ போக்தா இல்லைன்னு சொல்லுது, ஆனா கர்மம் நீ போக்தான்னு சொல்லுது. இந்த ரெண்டுத்தையும் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அதான் நான் என்ன சொல்றேன், இப்போ கோயிலுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா சங்கல்பம் அப்படின்னா ஈஸ்வர பிரீத்தி அர்த்தம் பண்ணிருங்க, பகவான் பேர்லயே பண்ணிருங்க. உங்க பேர்லாம் பண்ணாதீங்க. எல்லாம் பகவான் பாத்தீங்கன்னா எல்லாமே பிரம்மத்துக்கு தான் எல்லாமே. அப்படி பண்ணினீங்கன்னா நீங்க ஞானத்துல பாத்தீங்கன்னா சூட்டபிள் ஆவீங்க. இல்ல அப்படின்னா திரும்ப 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 சங்கல்பம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சத்தியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஜெகத்துக்கு சத்தியத்துவம் கொடுத்து நீங்க பண்றீங்கன்னு அர்த்தம் ஆயிடும். இந்த தேகத்துக்கு சத்தியத்துவம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இந்த நான் கர்த்தா கர்த்தான்றது சத்தியத்துவம் கொடுக்குறோன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு கான்ட்ரடிக்ஷன் ஆகும். அப்ப கீதா சாஸ்திரத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறோம் சொல்லியிருக்கு. என்ன ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் ஸ்டெப்போ எப்பவுமே வச்சுங்க. முதல் ஸ்டெப் என்னது, இது வரைக்கும் லௌகிகமான கர்மா பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பேர் என்ன பேர் சொல்றோம், பசு கர்மான்னு பேர். திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்ம பாத்தீங்கன்னா சாப்பிட்றது தூங்குறது போறது வர்றது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கும் அனிமல்ஸ்க்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை, ஒரே கர்மா. அதுக்கு பேர் பசு கர்மான்னு பேர். இந்த லோக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பெரும்பாலும் பசு கர்மாவை பண்ணிட்டு இருக்கோம். இந்த சாஸ்திரத்துக்குள்ளார ஒரு சத் சங்கத்துக்குள்ளார வரும்போது தான் நம்ம சொல்றோம் சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட கர்மங்களை பண்ணுங்க, அது பியூரிஃபிகேஷனை கொடுக்கும், தர்மம் அதுதான் அப்படின்னு மெதுவா தர்மத்துக்குள்ளார கொண்டுட்டு வரோம். அதுக்கு பேர் என்னன்னா சாஸ்திரிய கர்மான்னு பேர். பசுக்கர்மால இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆசிரமத்துல இருக்கக்கூடிய தர்மங்களை எல்லாத்தையும் பண்றது, நம்மளோட கேரக்டரை முறையா பண்றது எதுவோ அதுக்கு பேரு சாஸ்திரிய கர்மாக்கள்னு பேர். கிரகஸ்த தர்மத்தை பண்றோம், வானப்பிரஸ்த தர்மத்தை பண்ணிட்டோம், சன்னியாசி கர்மத்தை பண்ணிட்டோம். அப்படி பண்ணும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா சாஸ்திரிய கர்மா ஆயிடும். ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்தை நீ பண்ணினாலும் கூட கர்மம் என்ன பண்ணும், பிறவிய கொடுத்துரும்பா அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். கொடுத்த மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கல்பத்தை விட்டுட்டு அவங்க ஆசிரம தர்மத்தை ஃபாலோ பண்றது. பசு கர்மா, சாஸ்திரிய கர்மா, அதுக்கப்புறம் நிஷ்காமியம் சொல்லக்கூடிய கர்ம யோகா, மூணாவது பார்ட். அப்போ ஒரே கர்மா தான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா என்ன பண்றீங்க, ஈஸ்வரா அர்ப்பணம். எதை பண்ணாலும் பாத்தீங்கன்னா பிளானிங் பண்ணாம பண்ண முடியுமா, எல்லாம் பண்ண முடியும். இப்ப நானே பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்ணிருக்கேன், ஏதோ ஒன்று பண்றேன். இன்னைக்கு கோயில்ல பாத்தீங்க அப்படின்னா பிரசாதம் கொடுத்துருக்கேன். பிரசாதம் பாத்தீங்கன்னா புளியோதரை, சனிக்கிழமை புளியோதரை சொல்லிட்டு வந்திருக்கேன். நேற்றே நான் பாத்தீங்கன்னா புளியோதரைன்னு சொல்லியிருக்கேன். ஆனா எனக்கு நல்லா தெரியும் புளியோதரை பாத்தீங்கன்னா உப்பு கம்மியா இருந்தாலோ இல்ல காரம் கம்மியா இருந்தாலோ டேஸ்டா இருந்தாலோ டேஸ்ட் கம்மியா இருந்தாலோ அதை நான் எப்படி பண்ணுவேன், வாயிலே போடணும், பேச்சே இருக்க, கமெண்டே பண்ணக்கூடாது. பிரசாதம் அவ்வளவுதான். எடுத்து பிரசாதம் கையில கொடுத்தோன்னே அதுல எந்த கமெண்டும் இல்லை, பகவான்கிட்ட இருந்து வர்றது அது பிரசாதம். ரிவ்யூஸ் எல்லாம் சொல்லக்கூடாது, இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல, உப்பு கம்மியா இருந்திருக்கலாம், இல்ல காரம் கம்மியா அதெல்லாம் இல்லை. பிரசாதம்னா பிரசாதம் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிளான் பண்ணேன், நான் தான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ 2-3 வாரமா பகவானுக்கு கேசரியும் சக்கரை பொங்கலும் கொடுத்துருக்கோம். பகவானுக்கு ரொம்ப போர் அடிச்சு போயிருக்கோம். அப்படின்னு நேற்றே டிசைட் பண்ணி இன்னைக்கு பாத்தீங்கன்னா புளியோதரை கொடுங்கன்னு நான் தான் சொன்னேன், நான் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆனா என்ன ஆகி போச்சு, நான் போன வாரம் என்ன ஆகி போச்சு, சக்கரை பொங்கல் சொன்னா நான் நினைச்சேன் சக்கரை பொங்கலும் ஏதோ வரும் அப்படின்னு நினைச்சா பார்த்தா கேசரி வந்திருக்கு. அப்ப பண்ணவங்க பாத்தீங்கன்னா கேசரி பண்ணி கொடுத்தாச்சு. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு, நான் பிளான் பண்ணேன் சக்கரை பொங்கலுக்கு, ஆனா வந்தது பாத்தீங்கன்னா கேசரி. அப்ப ஏதாவது கமெண்ட் இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த, பகவான் இதுதான் ஆசைப்படுறாரு போல இருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், பகவான் கேசரி ஆசைப்பட்டு இருக்காரு, அதனால அவருக்கு தனக்கானதை பண்ணிக்கிட்டார். இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், இன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா புளியோதரை கொடுக்கணும் பிரசாதம். பகவான் என்ன ஆசைப்படுறாருன்னு தெரியல, அவர் ஆசைப்பட்டதை பாத்தீங்கன்னா அவர் பண்ணிப்பார், சித்தம் பண்ணிப்பார். அதே மாதிரி பிளான் பண்ணுங்க. எல்லா கர்மத்துக்கும் ஒரு பிளானிங் இருக்கு. ஆனா அந்த பிளானிங்க்கு பிறகு வரக்கூடிய ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கையில இல்லை. ரிசல்ட் எல்லாமே ஈஸ்வரன் கையில இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நான் கர்மா பண்றதுக்கு மட்டும்தான் எனக்கு ரைட்ஸ் இருக்கு,
எனக்கு என்ன ரோல் கொடுத்துருக்கோ அந்த ரோலை மட்டும் நான் பண்ணுவேன். என்ன நடக்க போகுதோ அது வந்து பாத்தீங்கன்னா பகவானோட பிரசாதம். அப்ப முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ஆசை இல்லை, ஈஸ்வரன் மேல கொடுத்துறது ஆசையை. அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மனசாந்தி எப்படி இருக்குன்னா அக்செப்டன்ஸ் வந்துருந்துச்சு. முரண்படவே மாட்டோம். நம்ம எது நடந்தாலும் ஈஸ்வரன் பண்றார், ஈஸ்வரன் கொடுக்கிறார், பிரசாதமா கொடுக்கிறார், பிரசாதமா கொடுக்கிறார் அப்படின்னு எது நடந்தாலும் அந்த புத்தி வர ஆரம்பிச்சு. இதுதான் கர்மத்திலிருந்து நியூட்ரலைஸ் ஆகி வர்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுதான் நீங்க அது மாதிரி ஒரு பாவத்தோட நீங்க வந்து பண்ணிக்கிட்டு எனக்கு ரோல் கொடுத்துருக்கு நான் பண்றேன்ப்பா, எனக்கு தெரியாது டைரக்டர் வந்து இதை கொடுத்துருக்கார், கிரகஸ்தனா கொடுத்துருக்கார், என்ன பண்றது, எனக்கு இந்த தொழில் கொடுத்துருக்காரு, இந்த கர்மம் கொடுத்துருக்காரு அப்படின்னு பகவான் மேல பழிய போட்டுட்டு என்ன பண்ணுங்க, நீங்க பாட்டுக்கு பேசாம பண்ணுங்க. என்ன வந்தாலும் பிரசாதம் 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 எடுத்துங்க. கூட வந்து இந்த ஞானத்தை அபியாசம் பண்ணினீங்கன்னா நல்லா ஆயிடும். அப்போ மொத்த பகவத்கீதையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானத்தோடு வந்து பாத்தீங்கன்னா கர்ம யோகத்தை இணைச்சு செய்யலாம். மொத்த பகவத்கீதையும் அதை தான் சொல்லுது. ஞானத்தோடு வந்து பாத்தீங்கன்னா ஆசை வயப்பட்ட கர்மத்தை சேர்க்க கூடாது. அது வைதிக கர்மமா இருக்கட்டும் இல்ல லௌகிக கர்மமா இருக்கட்டும், ஞானத்தோடு கூடாது. இதுதான் கன்க்ளூஷன். இதோட நிப்பாட்டுங்க. நாளைக்கு மீதி பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யஜனசீலஸ்ய பிராணாயாமபரஸ்ய ச நைவ சந்தீஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச. மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே. சக்ருத்கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதாசு கீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திரவிஸ்தரைः. யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா. பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்த்ராத் வினிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதே. சர்வோபனிஷதோ காவः துக்தா கோபாலநந்தனः. பார்த்தோ வத்சசுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவ. ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. இது ஸ்ரீமத் பகவத்கீதா மாஹாத்மியம் சம்பூர்ணம். श्री कृष्णाय परमात्मने नमः. ओम श्री कृष्ण कृष्ण कृष्ण. नमस्कार. हरि ओम हरि ओम हरि ओम हरि ओम हरि ओम हरि ओम जी हरि ओम हरि ओम.